பைந்தமிழ் சாரல் தீன் தமிழோசை திக்கட்டும் பரவட்டும். பைந்தமிழ் சாரல் வழங்கும் சண்முகா யார்கோலோ சதுரர். பைந்தமிழ் சாரல் வழங்கும் சண்முகா யார்கோலோ சதுரர் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற நம்மோடு இணைந்திருக்கின்றார் பேராசிரியர் சி மௌனகுரு அவர்கள். பைந்தமிழ் சாரல் பல நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் பைந்தமிழ் சாரல் வழங்கும் சண்முகா யார்கோலோ சதுரர் இன்று ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து கலை இலக்கிய நண்பர்கள் அனைவரையும் அன்போடு இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்றைய நிகழ்ச்சியின் பேச்சாளராக இணைந்து சிறப்பிக்கின்ற பேராசிரியர் சி மௌனகுரு அவர்களையும் இந்த அரங்குக்குள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். பைந்தமிழ் சாரல் நிகழ்ச்சிகளோடு கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து அன்பு உறவுகள் அனைவரையும் பைந்தமிழ் சாரல் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொண்டு நேரடியாகவே இந்த நிகழ்ச்சிக்கு முதலாவதாக எமது ஒருங்கிணைப்பாளர் பவானி சற்குண செல்வம் அவர்களிடமிருந்து ஒரு கவிதையோடு இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். வணக்கம் திருமதி பவானி சற்குண செல்வம் அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மொழி வாழ்த்து. நாடியில் ஓடும் தமிழே, என் நாதினம் ருசிக்கின்ற அமுதே, தீந்தமிழ் ஆகிய மொழியே, என் தீச்சுடர் ஆகிய விழியே, பாரதி தந்த கவியால் இப்பார் முழுதொலிக்கும் முரசே, நிகரிணை இல்லா வளத்தால் இந்நிலம் முழுதாள்கிற அரசே, அந்நியம் வந்தால் என்ன, உயிராய் அன்னை தமிழை அணிவோம், தாளினில் தவழும் தமிழே, நின் தாளினை என்றும் பணிவோம். தாளினில் தவழும் தமிழே, நின் தாளினை என்றும் பணிவோம். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பவானி சற்குண செல்வம் அவர்களே. பைந்தமிழ் சாரல் வழங்கும் சண்முகா யார்கோலோ சதுரர் அன்னையிலுமை விட்டு பிரிந்த குழந்தை மா சண்முகலிங்கம் பற்றிய உரை என்று இடம்பெறுகிறது. ஈழத்து தமிழ் நவீன அரங்க வரலாற்றில் குழந்தை மா சண்முகலிங்கம் 1931 பிறந்து நாடகத்துறைக்குள் 1950 நுழைந்து அன்றிலிருந்து அவர் இவ்வுலகை விட்டு பிரியும் வரை அவரது பங்களிப்பை அறிவோமாக இருந்தால், அதாவது நாடகராக, நடிகராக, நாடக ஆசிரியராக, நெறியாளராக, தயாரிப்பாளராக, ஆய்வாளராக, நாடக போதனாசிரியராக, நாடக களப்பயிற்சியாளராக, விமர்சகராக, உலக நாடக வரலாற்று ஆசிரியராக, மொழிபெயர்ப்பாளராக, நாடக அரங்க கல்லூரி நிறுவனராக, கல்விசார் அரங்கினை பூர்வமாக உருவாக்கியவர் என பல் பரிமாணமுடையவராக, பல்துறை ஆற்றல் கொண்டவராக விளங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தை மா சண்முகலிங்கம் அவர்கள் ஈழத்து நாடக உலகில் 180க்கு மேற்பட்ட நாடக எழுத்துருக்களை உருவாக்கியுள்ளார். 1978 ஜனவரி 23 யாழ்ப்பாணத்தில் நாடக அரங்க கல்லூரி ஒன்றை நிறுவி நாடகத்தை ஒரு
பயிற்சி நெறியாக தமிழ் கலைஞர்கள் மத்தியில் அறிமுகம் செய்தார். இந்த பணி மூலமாக யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல இலங்கையிலேயே காத்திரமான நாடகத்துறை ஒன்றை உருவாக்கிய இவர் காரணமாக இருந்திருக்கின்றார். 1980களுக்கு பின்னர் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை தனது நாடகங்கள் மூலமாக வெளிப்படுத்திய இவர் இராணுவ அடக்குமுறை, பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை, மாணவர்களை அடக்கிய கல்வி அடக்குமுறை, சாதிய அடக்குமுறை, சமூகத்தின் போலித்தனங்கள் என்பவற்றை எல்லாம் தனது நாடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தி வந்துள்ளார். ஈழத்தின் நாடக அரங்க வரலாற்றின் முதலில் உளவியல் நாடகங்களை எழுதிய பெருமை இவரையே சாரும். இவர் எழுதிய இலக்கிய மண் சுமந்த மேனியர் என்ற நாடகம் யாழ்ப்பாணத்தின் பட்டி தொட்டியெல்லாம் மேடையேற்றப்பட்டு மக்கள் மத்தியில் பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தது. அத்துடன் இவரது ஏனைய நாடகங்களான அன்னையிட்ட தீ, எந்தையும் தாயும் ஆகிய நாடகங்களும் மிகவும் பிரபலியம் ஆனவை. இவரது ஆர்கோலோ சதுரர் நாடகம் எல்லா நாடகங்களிலும் உச்சமானது. யுத்தத்தில் வெற்றி அல்லது முடிவு ஒன்றுமில்லை, தோற்பது மனிதன்தான் என்பது பாரத போரின் 14ஆம் நாள் போரை மையப்படுத்தி காட்டுகின்றார். இவர் மொழிபெயர்த்த வெண்கட்டி வட்டம் மக்கள் கலரி தயாரிப்பில் 2016 தமிழ், சிங்கள, மலையக, முஸ்லிம் கலைஞர்களின் சங்கமிப்பில் யாழ்ப்பாணத்திலும் பண்டத்தரிப்பிலும் கொழும்பிலும் மேடையேற்றியமை குறிப்பிடத்தக்கது. நாடக அரங்க கல்லூரியின் தயாரிப்பாக உறவுகள் நாடகம் 2017 மீளவும் ரவிதரன் இயக்கி பண்டத்தரிப்பு, காலநகர், புத்தூர், பவனியா ஆகிய இடங்களில் தேசிய கலை இலக்கிய பேரவையினால் மேடையேற்றப்பட்டு வருகிறது. அதேபோல் அவரது மொழிபெயர்ப்பில் தான் விரும்பாத்தியாகி நாடகமும் பல மேடை ஏற்றங்களை கண்டது. 1976ஆம் ஆண்டில் வெளியான பொன்மணி இலங்கை திரைப்படத்தில் இவர் நடித்துள்ளார். இவர் மொழிபெயர்த்த கவிதைகள் சில தாயகம் இதழில் பிரசுரமானதுடன் தாயகம் இதழின் ஆசிரியர் குழுவிலும் அங்கம் வகித்திருக்கிறார். ஈழத்தின் சிறுவர் நாடகத்தின் முன்னோடியான இவர் சிறுவர் நாடகங்களையும் பாடசாலை நாடகங்களையும் எழுதி இயக்கியிருக்கின்றார். கூடி விளையாடு பாப்பா, காட்டு ராஜா, முயலார் முயன்றார் போன்ற நாடகங்கள் இவர் எழுதிய சிறுவர் நாடகங்களில் சில. ஈழத்து நாடகத்துறைக்கு இவர் ஆற்றிய பணிக்காக 2001ஆம் ஆண்டில் கிழக்கு பல்கலைக்கழகம் கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கியிருந்தது. இவர் எழுதிய சில நூல்கள் நாடக வழக்கு, அரங்கிய கட்டுரைகளும் நேர்காணலும், மாதரு பாகம், வேள்வித்தி, ஒரு பாவையின் வீடு மொழிபெயர்ப்பு நாடகம், அன்னையிட்ட தீ, கோகேசிய வெண்கட்டி, வட்டம் மொழிபெயர்ப்பு நாடகம் போன்றன வருகின்றன. இத்தகைய பன்முக ஆளுமை கொண்ட குழந்தை மா சண்முகலிங்கம் பற்றி உரையாற்றுவதற்காக அவரோடு சமகாலத்தில் வாழ்ந்த நாடக கூத்து கலைஞர் பேராசிரியர் சி. மௌனகுரு அவர்கள் இங்கே நம்மோடு இணைந்திருக்கிறார். பேராசிரியர் சி. மௌனகுரு அவர்கள் இலங்கை மட்டக்களப்பை சார்ந்த பேராசிரியர், அரங்க ஆய்வாளர், பயிற்சியாளர், இயக்குனர், பிரதி உருவாக்குபவர் என்பதோடு மிக சிறந்த நடிகராகவும் கூத்து கலைஞராகவும் பெயர் பெற்றவர். அரங்கக்கலையில் பங்களிப்பு, ஈழத்து அரங்கத்துறையில் முக்கிய பங்களிப்பு செய்த 4-5 பேர்களில் மௌனகுரு என்பவர் குறிப்பிடத்தக்கவர். அரங்க நடவடிக்கைகளில் அவர் பல துறைகளில் தடம் பதித்தவர். புகழ்பெற்ற ராவணேசன், சங்காரம் போன்ற பல கூத்து நாடகங்களில் சிறப்பாக நடித்திருந்தார். மௌனகுரு நாடக ஆசிரியர், அரங்கத்துறை அறிஞர் மட்டுமன்று, அவர் ஒரு சிறுகதை எழுத்தாளரும் ஆவார். அவரது இன்னொரு முக்கிய பரிமாணம் கல்வித்துறை சார்ந்தது. இலங்கையில் முக்கிய தமிழ் பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் அவர் பணியாற்றி பங்களிப்பு செய்தார் என்பதோடு கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாகுவதிலும் வளர்ச்சியிலும் அவருக்கு பிரதான பங்குண்டு. பேராசிரியர் அடுத்த பரிமாணம் தமிழ் ஆய்வு சார்ந்தது. தமிழ் இலக்கிய வரலாறு, சங்ககாலம் தவிர விபுலானந்தரின் கருத்துலகம் முதலான துறைகளில் அவரது பங்களிப்பு உண்டு. நீலவாணன், சுபத்திரன் முதலான ஈழ கலைஞர்களை தொடர்ந்து பாரதிதாசனையும் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டுள்ளார். நூலக திட்டத்தில் இவரது நூல்கள் 20ஆம் நூற்றாண்டு ஈழத்தில் இலக்கிய இணையாசிரியர் சுவாமி விபுலானந்தர் காலமும் கருத்தும், ஈழத்து
தமிழ் நாடக மரபில் மகாஜனா கல்லூரி இத்தகைய அவர் இது போன்ற பல நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார். இத்தகைய பன்முக திறமை கொண்ட பேராசிரியர் சி மௌரகுரு அவர்கள் சண்முகா யார்கோலோர் சதுரர் என்ற தலைப்பில் கலாநிதி குழந்தை மா சண்முகலிங்கம் அவர்கள் பற்றி பேச அன்போடு இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்கின்றேன். பேராசிரியர் வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் எனது வணக்கம். உங்களை அனைவரையும் மீண்டும் காண்பதும் உரையாற்றுவதும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகும். என்னுடைய பல பழைய மாணவர்களை இங்கே காணுகின்றேன். சிலர் முகம் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், சிலர் முகம் காட்டாமல் இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் எனது அன்பும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர் நேற்று எனக்கு போன் பண்ணிய போது நாளை நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி நான் உண்மையில் அதை மறந்தே விட்டேன். நான் டயரிலே குறித்து வைக்கவில்லை. அண்மை காலமாக எனக்கு பல உடல் நோய்கள் அதில் காரணமாக பல விஷயங்களை நான் செய்வது குறைந்து விட்டது. அதில் இதை மறந்து. ஆனால் குழந்தை சண்முகத்தை பற்றி எதுவும் பேசலாம், எப்போதும் பேசலாம், எந்த கனவும் பேசலாம். தலைப்பு நான் கொடுத்தேன், சண்முகா யார்கோலோ சதுரர். வழக்கமாக நான் என்னுடைய உரையை ஒழுங்குபடுத்தி தொகுத்துத்தான் பேசுவது வழக்கம். இந்த முறை நான் அப்படி பேச நினைக்கவில்லை. ஒரு ஒழுங்கு இராது, எங்கேயெல்லாம் கலைந்து போகும். ஏனென்றால் சண்முகலிங்கத்தை பற்றி கதைப்பதென்றால் அவர் ஒழுங்குக்குள் வர மாட்டார். எங்களுடைய உறவும் அப்படித்தான், அது பல்பரிமாணம் கொண்ட உறவு. இத்தகைய ஒருத்தரை பற்றி ஒரு நிமிஷம், நான் ஒரு மீட்டிங் இருக்க நடக்கிறேன்னா, இத்தகைய ஒருத்தரை பற்றி கொடுத்த தலைப்பு சங்கரா யார்கோலோ சதுரர். இதன் அர்த்தம் என்ன எல்லோருக்கும் தெரியும். மாணிக்க வாசகர் சிவபெருமானை பார்த்து கேட்கிற, சங்கரா யார்கோலோ சதுரர். சிவபெருமானே, நீயா நானா கட்டிக்காரன் என்று சதுரர் என்றால் கடிக்கிறான். யார்கோலோ சதுரர். நான் சண்முகலிங்கத்தை பார்த்து இதைத்தான் கேட்கிறேன், சண்முகா யார்கோலோ சதுரர். அப்படி கேட்கின்ற உறவு சிவனுக்கும் மாணிக்க வாசகருக்கும் உள்ளது போன்ற ஒரு உறவு எங்களுக்குள் இருந்தமைதான் அப்படியா ஒரு தலைப்பை நான் கொடுக்க வேண்டி வந்ததுக்கான காரணம். இந்த தலைப்பை பார்த்தவுடன் பலர் யோசிப்பீர்கள், இது என்ன ஒரு போட்டியை கூடுகிற சங்கரா யார்கோலோ சதுரர், சண்முகா யார்கோலோ சதுரர். சங்கரனை பார்த்து மாணிக்க வாசகர் சங்கரா என்று சொல்ல, சண்முகலிங்கத்தை பார்த்து நான் சண்முகா யார்கோலோ சதுரர் என்று கேட்பது அவரை சவாலுக்கு அழைப்பது போல் இருக்கிறது அல்லவா என்றொரு ஐயத்தை பல பேருக்கு தரலாம். ஆனால் சண்முகலிங்கம் உயிரோடு இருந்திருந்தால் இந்த தலைப்பை வெகுவாக ரசித்திருப்பேன் என்பது மாத்திரம் எனக்கு தெரியும். இப்படி நான் கூறுகின்ற பொழுது எனக்கும் அவருக்குமான உறவு பற்றி உங்களுக்கு தெரியும். அவருக்கு 94 வயது, எனக்கு 82 வயது. இருவருக்கும் உள்ள வித்தியாசம் 12 வருடம். எனக்கு அவர் மூத்தோன், எல்லாவற்றிலும் மூத்தோன், தமையன், என் மூத்தோன். அன்னர் இல்லாத ஒரு குறையை அவர் எனக்கு யாழ்ப்பாணத்திலே போக்கினார். நான் கிழக்கு, அவர் வடக்கு. நான் கிழக்கிலே ஸ்ரீராமணி என்ற சின்னதோ கிராமம், அவர் வடக்கிலே திருநெல்வேலி என்ற பெரியதோ கிராமம். எப்படி இந்த இணைப்பு வந்தது? வடக்குக்கும் கிழக்குக்குமான இணைப்பு வந்தது. இதெல்லாம் சிவராசியமான ஒரு விடயமாகும்.
அப்ப அவரை பற்றி கதைக்க போவது, பேச போவது ஒரு உணர்வுபூர்வமாகத்தான் இருக்கும். ஆனால் தவிர்க்க முடியாதபடி நாங்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்து அகடமிக்ஸாக இருக்கிறோம். இருக்கின்றபடியால் அப்படி பேசுவதற்கு எங்களுடைய அந்த டிசிப்ளின் தடுக்கவும் கூடும். ஆகவே இந்த உரையை உணர்வுபூர்வமானதாகவும் அறிவுபூர்வமானதாகவுமாக அமைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதல் அறிவுபூர்வமாக அவருடைய காலகட்டத்தை வகுத்துக் கொள்வோம், அவரை புரிந்து கொள்வதற்கு. முதலாவது காலகட்டம் அவருடைய ஆரம்ப காலகட்டம். அவருடைய 20 வயது வரைக்கும் என்று நாங்கள் போடலாம். இரண்டாவது காலகட்டம் அவருடைய இடைப்பட்ட காலகட்டம், ஒரு 40 வரைக்கும் என்று போடலாம். மூன்றாவது காலகட்டம் அவருடைய பிற்காலகட்டத்தின் முதல் பகுதி. அதை நாங்கள் அவருடைய 60 வயது தொடக்கம் 80 வயது வரைக்கும் என்று போடலாம். கடைசி காலகட்டம் அவருடைய மிக பிற்கட்ட காலகட்டம் 80 வயது தொடக்கம் 94 வயது வரைக்கும் என்று போடலாம். இப்படி போட்டு பார்த்தால்தான் ஒரு மனிதரின் வளர்ச்சியையும் வாழ்க்கையையும் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆரம்ப காலகட்டம் நான் அவரோடு தொடர்பில்லை. நான் மட்டக்களப்பில் படித்துக் கொண்டிருந்தேன், அவர் யாழ்ப்பாணத்தில் படித்துக் கொண்டிருந்தார். உறவே வரவில்லை. சம்பளிங்கம் என்றால் யார் என்று எனக்கும் தெரியாது, மௌனூர் என்றால் யார் என்று அவருக்கும் தெரியாது. இதுதான் எங்களுடைய ஆரம்ப காலகட்டம். அந்த காலகட்டத்திலே அவர் ஒரு விதமாக வளர்ந்து வந்தார். எப்படி வளர்ந்து வந்தார்? பகடி நாடகங்களை போட்டுக்கொண்டிருந்தார். முசுப்பாத்தி நாடகம், அந்த காலத்திலே இந்த நாடகங்கள் தான் மோஸ்தர் யாழ்ப்பாணத்திலே. அவற்றை யாரும் நாடகம் என்று எடுக்கவே மாட்டார். 2 பேர் மேடையில் ஏறி ஆளுக்கால் பகுடியை விட்டு கதைத்து கொண்டு போவதுதான் அந்த நாடகம். அவருக்கு இணையாக ஒருத்தர் இருந்தார், செல்வரத்னம் என்று சொல்லி. அவரும் மேடையில் ஏறினாங்க என்று சொன்னால் இந்த விழா காலங்களில் கோயில்களில் கலக்கு வாங்கலாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறார். அப்ப இதுதான் அவருடைய அந்த காலத்தின் நாடக அறிவு, 20 வயது வரைக்கும். இப்படி நாடக எண்ணம் கொண்டு இருந்த ஒருத்தர் இந்த நாடக சிந்தனை காரணமாக பல பேரோடு தொடர்பு கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அந்த காலத்திலே நாடகத்திலே பல பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அரசையா, லோகநாதன் போன்ற கொஞ்சம் பேர் காத்திரமாக அந்த ராஜ நாடகங்களை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தார் கலையரு சொர்ணலிங்கம் அவர். கலையரு சொர்ணலிங்கத்தை இவர் சந்திக்கிறார். சந்தித்த பிறகுதான் இவருக்கு நாடகத்தினுடைய கட்டு திட்டம், மேடை அமைப்பு பற்றிய ஒரு எண்ணம் வருகிறது. கலையரசு அந்நேரம் இந்த ராஜா ராணி நாடகங்களை போட்டுக்கொண்டிருந்தார். மொழிபெயர்ப்பு நாடகங்கள் போட்டுக்கொண்டிருந்தார். மொழிபெயர்ப்புனால் தழுவல் நாடகம். ஷைலாக், அவர் நடித்துருக்கார். இதை விட அவர் ஒரு நாடகம் போட்டார், தேரோட்டி மகன். அது எழுதிய PS ராமையா, கர்ணனை பற்றிய நாடகம். அதிலே தேரோட்டியாக வந்தது ரகுநாதன். இறந்து விட்டார், பிரான்சிலே இறந்து விட்டார். அதிலே அர்ஜுனனாக வந்தவர் சண்முகலிங்கம். என்னிடம் கதைக்கும் போது சொல்லுவார், கலையரசு சொர்ணலிங்கத்தை டிசிப்ளினை பற்றி சொல்லுவார். டைமுக்கு வருவது, ஒழுங்கு, மேடையிலே எப்படி அசைவது, எப்படி பேசுவது. சினிமா நடிப்பு மாதிரி தான் நடிப்பு, ஆனால் ஒரு மேடை ஒழுங்கை அவர் கண்டுபிடித்தார் கலையரசு சொர்ணலிங்கத்திடம். இதெல்லாம் அவர் என்னோட கதைக்கின்ற பொழுது தன்னை பற்றி கதைத்த கதைகள். ஊர்ல எனக்கு ஏற்காம இந்த நாடகம் போட்டு கொண்டு திரிகிறார், இவரோட தெரியாது என்று சொல்லி எனக்கு அது விருப்பமா போய்விட்டது. இப்படி நாடகங்கள் போட்டு கொண்டிருந்த போதுதான் அவர் இந்த
செங்குந்தா கல்லூரியிலே படிப்பித்துக் கொண்டிருந்த ஆசிரியர். அப்படி படித்துக் கொண்டிருந்த காலத்திலே தான் அவருடைய 40-45வது வயதிலே 1976ஆம் ஆண்டிலே கொழும்பிலே டிப்ளோமா வகுப்பு ஆரம்பிக்கின்றது. அதாவது நாடக டிப்ளோமா. ஒரே ஒரு முறைதான் நடந்து, அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. அதுக்கு பேர் டிப்ளோமா இன் தியேட்டர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்தியது. நான் அதற்கு முதல் வருடம் படித்தபடியால், டிப்ளோமா படித்தபடியால் என்னால் அதில் கலந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த வகுப்புகளுக்கு நான் சுந்தரலிங்கம், மீனா சிவானந்தன், குரமகள், கந்தவனம், காரசுந்தரம் பிள்ளை, குழந்தை சண்முகலிங்கம், மணிகத்திலிருந்து செந்தூரன் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள். அதற்கு வகுப்படுத்தவர்கள் முக்கியமானவர்கள். தம்மஜாவுடைய, அதாவது சரச்சந்திராவுடைய மருமகன், அவர் தான் முதல் தியேட்டரோ குரூவல்ட்டியை அறிமுகம் பண்ண இலங்கைக்கு. மேற்கு நாட்டில் போய் நாடகம் படித்து வந்தவர். பேராசிரியர் சரச்சந்திரா, ஹென்றி ஜெயசேனா, புரொஃபசர் வித்யானந்தன் போன்ற பெரும் சிவத்தம்பி முக்கியமாக இவர்கள் தான் இந்த நாடக டிப்ளோமா நடத்தி முடித்தார்கள். அங்குதான் சண்முகலிங்கம் முறையாக நாடகத்தை கற்றுக்கொண்டார். அப்போதுதான் அவருக்கு கிரேக்க நாடகம் தெரிய வந்தது, ரோம நாடகம் தெரிய வந்தது, மத்திய கால நாடகம் தெரிய வந்தது, நாடகம் என்றால் என்னென்று தெரிய வந்தது, நாடகத்தின் பல்வேறு நடிப்பு பாணிகளை அறிய வந்தார், உலக நாடகத்தை அறிந்தார், இந்திய நாடகத்தை அறிந்தார், சீன நாடகத்தை அறிந்தார். எல்லாம் டிப்ளோமா கொடுத்த கொடை. இதோடு குழந்தை சண்முகலிங்கம் யாழ்ப்பாணம் வருகிறார். வந்து படிப்பித்துக் கொண்டு இருந்தார். இந்த காலகட்டத்திலே தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நுண்கலைத்துறை ஆரம்பமாகியது. நுண்கலைத்துறை இப்போ நாடகம் அரங்கியலும் இருக்கவில்லை, நுண்கலைத்துறை தான் இருந்தது. நுண்கலைத்துறைக்கு விரிவுரையாளருக்கு தேவைப்பட்ட போது பேராசிரியர் சிவத்தம்பி அதற்கு தலைவராக போட்டு விரிவுரையாளர் தெரிவிலே நான் ஒருத்தன் தான் ஈடுபட்டேன். என்னோடு கூட இன்டர்வியூக்கு வந்தவர் மைதிலி, கனடாவில் இருக்கின்றார். அவர் சமஸ்கிருத ஃபர்ஸ்ட் கிளாஸ், நான் தமிழ் ஆனர்ஸ் செகண்ட் கிளாஸ். ஆனால் நான் பிஹெச்டி முடித்திருந்தேன், அதையும் நாடகத்திலேயே முடித்திருந்தேன். மட்டக்களவு மரவழி நாடகங்கள் எழுதி முடித்திருந்தேன். இதெல்லாம் பார்த்து போட்டு என்னுடைய வேற ஒர்க்குகளையும் பார்த்துட்டு என்னை விரிவுரையாளராக எடுத்து விட்டார். நான் போன போது சிவத்தம்பி என்னிடம் சொன்னது, சிவத்தம்பியில் இந்திரபாலா தான் அப்போது பொறுப்பாக இருந்தார். சிவத்தம்பி பிரசாம் வந்தார். இந்திரபாலா அதுக்கு பொறுத்தவா. இந்திரபாலா சொன்னார், உம்முடைய துறை நுண்கலை, நீர் ஆனந்தகுமார் சாமியை படிக்க வேணும், கலைகளை படிக்க வேணும், ஓவியம் படிக்க வேணும், சிற்பம் படிக்க வேணும். அவற்றை படித்து நான் உங்களுக்கு பரோடா யூனிவர்சிட்டிக்கு இடமெடுத்து தருகிறேன், அங்கு போய் படித்து வாரம், எங்களுக்கு ஒரு கலை விமர்சகர் தேவை என்று அவர் என்னை உருவாக்க தொடங்கினார் பேராசிரியர் இந்திரபாலா. அடுத்த ஆண்டு அந்த நுண்கலைத்துறைக்கு பேராசிரியர் சிவத்தம்பி வந்து விட்டார். அவர் தலைவராக வந்த போது அவர் நுண்கலைத்துறையோடு நாடகம் அரங்கியலையும் ஒரு பாடமாக போடலாம் என்று முடிவெடுத்து ஒரு சிலபஸ் தயாரித்தார். எனக்கு தெரியும், என்ற கண்ணுக்கு முன்னால் நடக்குது. அதை தயாரித்தவர்கள் பேராசிரியர் சிவத்தம்பி, சுந்தரலிங்கம் எல்லோரும் தயாரித்தார்கள் அந்த சிலபஸ். அவர்கள் உலக நாடகங்களை எல்லாம் பார்த்து அறிஞ்சுகிறது. எனக்கு நாடகத்தை பற்றி அந்நேரம் பெருசாக ஒன்றும் தெரியாது. அவங்கள பக்கத்தில் இருந்து நான் அவதானித்துக் கொண்டிருப்பேன். சில வேலைகளை தெளிவாக நானும் செய்வேன். சண்முகலிங்கமும் வந்ததாக ஞாபகம் எனக்கு. ஆனால் முழு வேலையும் செய்தவர்கள் பேராசிரியர் சிவத்தம்பியும் சுந்தரலிங்கம் தான் என்பது எனக்கு தெரியும். சிலபஸ் போடப்பட்டாச்சுது. ப்ரப்போசல் எழுதி கொண்டு பேராசிரியர் சிவத்தம்பி செனட்டுக்கு போகிறார், போட்டு அப்ரூவல் எடுக்கிறதுக்கு. செனட்லே தலைவராக இருந்தவர் பேராசிரியர் வித்யானந்தன், அவர்தான் வளாக தலைவர்.
வைஸ் சான்சலர். போட்டி வருகிறது. எல்லாரும் கேட்கிறார்கள், நாடகம் படிப்பிக்கிறதுக்குரிய ஒன்று அல்ல. அது இந்த வடலிக்குள்ள ஆடுறது, ரோட்ல ஆடுறது, அங்க ஆடுறது, என்னதுக்கு யூனிவர்சிட்டி கொண்டு வாரீங்க என்று சொல்லி யாழ்ப்பாணத்தின் மிக உயரிய குழாம் சிவத்தம்பியை பார்த்து கேலி பண்ணியது. அவர் எவ்வளவு சொல்லி பார்த்தார், உலகத்தை பாருங்க, நாடகம் இருக்குது, முக்கியமான விஷயம். தோத்து போயிட்டார். அவரால் ஒன்றும் கதைக்க முடியாம போய்விட்டார். அவர் தளர்ந்து போய் உட்கார்ந்து விட்டார். எதிர்த்து கழித்தவரெல்லாம் பெரும் பெரும் பேராசிரியர்கள். வித்யானந்தன் வாயை திறந்தார். முடிவு சொல்வது. அவர் சொன்னார், அதை படிப்பிக்கலாம். உடனே அவருக்கு எழுதி பெற முடியும். எப்படி படிப்பிக்கலாம்? கிரீக் தியேட்டர் படிப்பிக்க ஆள் இருக்கா? ரோம் தியேட்டர் படிப்பிக்க ஆள் இருக்குதா? ஷேக்ஸ்பியரை படிப்பிக்க ஆள் இருக்குதா? அவர் சொன்னார், ஷேக்ஸ்பியரும் கிரீக்கும் எங்களுக்கு பிறகு வந்தது. தமிழர் நாடகத்தை வளர்த்தவங்க அந்த காலத்துல இருந்து. முதல்ல அதைத்தான் நீ படிக்கணும்னாங்க. அதை படிப்பிக்கிறதுக்கு ஆக்கள் இங்க நிறைய இருக்குது. சிவத்தம்பி இருக்கு, மற்ற ஆக்கள் இருக்கு, நான் இருக்கேன், எல்லாரும் படிப்பிப்போம். ஏனையவற்றை நாங்கள் படித்து படித்து படிப்பிப்போம் என்ன. எல்லாரும் வாய் மூடி விட்டார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்டாகிவிட்டது. நாடகம் அரங்கியல் துறை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இதுதான் நாடகம் அரங்கியல் துறை யாழ்ப்பாணத்திலே உருவான கதை. என்று எத்தனையோ பேர் நாடகம் அரங்கியல் பற்றி கதைக்கிறார்கள், பேசுகிறார்கள். PhD வந்து விட்டது, பேராசிரியர்கள் வந்து விட்டது. இந்த விதையை மறந்து விட்டார்கள். விதை போட்டவர்கள் அவர்கள். இது இப்போது பேசப்படுவதில்லை, பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒரு முக்கியமான தகவல். நாடகம் அரங்கியல் துறை ஆரம்பித்தவுடன் சிவத்தம்பி என்னோட சொன்னார், உம்மோட துறை உங்களை இல்லை, இங்கே அதை பக்கம் பாரும் என்றார். எப்படி வருவது? அந்நேரம் வசதியாக இந்த கிராண்ட் கமிஷன் ஒரு சேர்க்கல் அனுப்புகிறது. PhD உள்ள ஆட்கள் எல்லாம் கிரேட் 2 லெக்சரர்ஸ் ஆகலாம் என்று ஒரு சேர்க்கல் அனுப்புகிறது. PhD MA எல்லாம் இருந்தது. அதை வைத்துக்கொண்டு எனக்கு நாடகத்துறை விரிவுரையாளர் பதவி கிடைக்கிறது. நான் நாடகத்துறைக்கு வந்து விட்டேன். சிவத்தம்பிடம் கேட்டேன், நான் என்ன படிப்பிக்க வேணும்? உமக்கு கூத்து தெரியும், உமக்கு தமிழ் நாடகம் தெரியும், MAக்கு தமிழ் நாடகம் எடுத்திருக்கிறீர், நீர் தமிழ் நாடகத்தை நன்றாக படியும், கூட உலக நாடகங்களையும் படித்துக் கொள்ளும். உம்மட பார்வை பீட்டர் ப்ரூக் என்ற. அவர் சொன்னது ஆனந்த குமாரசாமி, இவர் சொன்னது பீட்டர் ப்ரூக். பீட்டர் ப்ரூக் என்னை வேண்டு விட்டார், நான் வந்து விட்டேன் இந்த துறைக்கு. அப்போதுதான் அங்கு விரிவுரையாளர்கள் தேவைப்பட்டது. சண்முகலிங்கத்தை உடனே அவர் எடுக்கிறார். அவர் மாணவன், டிப்ளமா படித்தவர், படிச்சு போட்டு இருக்கிறார், நல்ல மதிப்புள்ளவர். சண்முகலிங்கம் கேட்டார், நீ ரிசைன் பண்ணி போட்டு வருவியான்னு கேட்டார். அப்போது அவர் அங்கு பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபலா இருக்கிறார். நம்ம சண்முகலிங்கம் செய்த வேலை, அந்த வேலையை ரிசைன் பண்ணி போட்டு இதுக்கு வந்தது. நான் சம்பளம் குறைவு, பென்ஷன் எல்லாம் போயிட்டு. அந்த அவருடைய விஷன் அதுதான். இந்த நாடகத்தை வளர்க்க வேண்டும் என்று அவருக்கு இருந்த வேகம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அவர் இங்கே வந்து விட்டார். யூனிவர்சிட்டி லெக்சர் தான், அதுவும் டெம்பரரி லெக்சர், தற்காலிக விரிவுரையாளர். பலத்த எதிர்ப்பு. ஒரு டிப்ளமாவோட டிகிரி படிப்பிக்க முடியுமா என்று கேள்விகள் எழுப்ப சிவத்தம்பி அதையெல்லாம் எதிர்த்து நின்று, அவருக்கு டிகிரி இருக்கிறது, அவர் நாடகங்கள் நடித்திருக்கிறார், டிப்ளமா இருக்கிறது என்று வாதித்து அவரை விரிவுரையாளராக எடுத்து விட்டார். நானும் பிராஜ சிவத்தம்பியும் சண்முகலிங்கமும் ஒரு அறைக்குள் இருந்து இந்த நாடக அரங்கியல் துறையை படிப்பிக்கவும் வளர்க்கவும் ஆனோம். இதுதான் ஒரு பழைய கதை. இதற்கு பிறகுதான் சண்முகலிங்கத்துடைய வேகம் இந்த ஜெட் வேகத்தில் நம்புகிறார். இதுவரைக்கும் சொன்னவற்றில் நீங்க ஒன்று கவனித்திருப்பீர்கள், சண்முகலிங்கத்தை எனக்கு 1976க்கு முதல் தெரியாது, யாருன்றே தெரியாது. யாழ்ப்பாணம் வந்த பிறகுதான் அவரை பற்றி சிவத்தம்பி என்னிடம் கூறுகிறார், இப்படி ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொல்லி. அப்படியா என்று கேட்டுக் கொள்ளுகின்றேன். நாடக அரங்க கல்லூரி ஆரம்பிக்கிறார்கள். நான் அதில் சேரவில்லை.
நான் போகவில்லை. ஏன்னா எனக்கு பல்கலைக்கழகம் இருந்தது. பல்கலைக்கழகத்தில் நாடகம் செய்து கொண்டிருந்தேன். அந்நேரம் இந்த அவைக்காட்டு கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. நான் அதில் உறுப்பினராக இருந்தேன். சண்முகலிங்கம் முழுக்க முழுக்க தாசியஸை நம்பினார். தாசியஸை கூப்பிட்டேன். தாசியஸ் வந்து அங்கே வகுப்புகள் எடுத்து நாடக கல்லூரி எல்லாம் பழக்கி கொண்டு இருக்கிறேன். நான் இந்த யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழகத்தையே நாடகம் பழகி கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளால் நான் கண்டுபிடித்து உருவானவர் தான் சிதம்பரனார். மிக குலப்படி பையனாக இருந்த ஒருத்தர் நாடகத்துக்கு வந்த கதை அது. அப்புறம் ஒரு சம்மலிங்கத்தின் நாடகத்தை தயாரிக்க துவங்கினேன். அது இன்னொரு கதை. அப்ப சிதம்பரநாதன் நான் எல்லாம் ஒரு 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 பல்கலைக்கழகத்தில் இருக்கேன். சம்மலிங்கம் போன்றவர்கள், தாசியஸ் போன்றவர்கள் நாடக கல்லூரியை நடத்த, பாலேந்திரா அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அவைக்காட்டு கலைக்கழகத்தை நடத்த 3 நிறுவனங்கள் காலத்தில் இயங்க தொடங்கின. இது ஒரு காலகட்டம். அப்போதுதான் சம்மலிங்கத்தை காணுகின்றேன். சம்மலிங்கம் இப்போது ஞாபகம் இருக்கிறது. ஒரு நாள் தாசியஸ் நைஜீரியாவுக்கு போக வேண்டி வந்து விட்டது. என்னிடம் வருகிறார். அவரும் அரசையாவும் வீட்டுக்கு வந்து, அந்த அர்ஜுனா பிளாலி ரோட்ல தான் என்னுடைய வீடு இருந்தது. அதிலே வந்து சைக்கிளை சாத்தி விட்டு இறங்கி வீட்டுக்கு வந்து இருந்து என்னிடம் கேட்டார், நீங்கள் நாடக கல்லூரியோடு இணைந்து கொள்ளுங்கள். தாசியஸியை சொல்லி போட்டு போயிருக்கிறார். என்ன சொல்லி போட்டு போயிருக்கிறார்? மௌனகுருவிடம் போங்கள், அவரை நீங்கள் உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு வலிமை தரும், அவருக்கும் வலிமை தரும் என்று சொல்லி போட்டு போயிருக்கிறார். சுந்தரலிங்கமும் நைஜீரியா சென்று விட்டார். அப்போது அபசுர நாடகம் பழகி கொண்டிருக்கிறார்கள். அபசுர நாடகத்தை அரவாசிலே விட்டு விட்டு அவர் போய்விட்டார். நான் அபசுரத்திலே 71ஆம் ஆண்டு நடித்த நான் பிரச்சனைக்கு மௌனோர்வை சொல்லி இந்த நாடகத்தை நெறியாக செய்யுங்கள் என்று அவர் போய்விட்டார். என்னிடம் கேட்கின்றார், இந்த நாடகத்தை நெறியாக செய்யுங்கள். நான் நாடக கல்லூரிக்கு காலடி எடுத்து வைக்கிறேன். இதுதான் நான் அவரை கண்டதும் அவர் வீட்டுக்கு போனதும் நாடக கல்லூரிக்கும் சேர்ந்ததுமான ஒரு கதை. அங்கு போற பிறகு நாடக கல்லூரியோடு மிகவும் தீவிரமாக நான் இயங்க தொடங்கினேன். அது ஒரு பயங்கரமான இயக்கம். 4 வருஷம் அப்படி உச்சக்கட்ட இயக்கம். எங்களுடைய நாடகங்கள் அங்க இந்த அதிலே வீரசிங்க மண்டபத்திலே மேடை ஏறி சங்காரம் மேடை ஏறிய பொழுது ஹவுஸ்ஃபுல். 2வது ஷோ போட்டுனாங்க. அடுத்த கிழமை எந்த நாடகம் போட்டாலும் நிறைய சனங்கள். நாடக கல்லூரி தங்களுக்கு என்று ஒரு பெரிய கிரௌடை அங்கு உருவாக்க தொடங்கியது. அந்த காலகட்டத்திலே தான் நாங்கள் நெருக்கமாக பழகுகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர் வீட்டிலே நான் போய்விடுவேன். 7 மணிக்கு ராத்திரி 2 நாளைக்கு ஒரு தினம், 1 நாளைக்கு ஒரு தினம் 7 மணிக்கு ஸ்கூட்டரையும் எடுத்து போயிட்டுருவோம். அந்த வீட்டில் எல்லோரும் படைச்சிருப்பார்கள். அரசையா, ஜனம், சிதம்பரநாதன், பேர் ஞாபகம் வரவில்லை. பல பேர் ஞாபகம் பெறுகிறார்கள், பேர்கள் ஞாபகம் பெறவில்லை. இவர்களெல்லாம் குழுமி இருப்போம். நம்ப மாட்டீர்கள், 11 மணி வரை கதை நடைபெறும். அக்கா வந்து முன்னுக்கு இருந்துருவா, பிள்ளைகள் வந்து சேர்ந்து இருந்துருவார்கள். 2 தினம் தேர்தணி வந்துடும் எல்லாருக்கும். சிரிப்புன்னா பயங்கர சிரிப்பா இருக்கும். வீட்டை வர்றதுக்குன்னா 10 மணி 11 மணி ஆகும். அத்தனை வெளிக்குள்ளால வந்து நான் இந்த வீட்டுக்கு வர வேணும், இந்த ராமநாதன் இதுக்கு பக்கத்துல வர வேணும். இப்படி அந்த உறவுகள் ஆரம்பமாகி போனீங்க. இங்கேதான் நாங்கள் நெருங்க தொடங்கினோம். இந்த நெருக்கம் ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போனது எங்களை. 2 பேரும் ஒர்க் ஷாப்புகளுக்கு போட்டோம். எனக்கு இப்போது ஞாபகம் இருக்கிறது, சொட்டி குளத்துக்கு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போனோம். விடிய சாமம் 5:30 மணிக்கு எல்லாரையும் எழுப்பி வழியில விட்டு போட்டு நாங்கள் ஒர்க் ஷாப் கொடுக்கிறோம். தமிழ்ங்க நானும் அவங்களுக்கு பயிற்சி பெற்ற கூட சிதம்பரம் வந்திருக்கிறேன். அப்ப நாங்கள் அவர்களை தியானம் பண்ண வச்சு, அந்த மூச்சு விட வச்சு ஒரு நிலைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். தியான நிலைதான் அது. அந்நேரம் ஒரு பூபால ராகத்தில் ஒரு ஆலாபனாக இருக்கிறது. பாடிக்கொண்டு வருகிறார் வீரமணி ஐயர். அவர் வேறொரு அலுவலுக்காக வந்திருந்தவர். இந்த சூழல்
அவரை பாட வைத்து விட்டார். அந்த பாடல் அந்த ஆலாபனையின் அந்த பின்னணியோடு அந்த ஒர்க் ஷாப் அருமையாக நடந்தது இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது. மத்தியானம் போல என்னுடைய கையை தந்து விட்டார் சம்பவலிங்கம், இத கூத்துகள் பழக்கங்கள் என்று சொல்லி. நான் அந்நேரம் அந்த வேலை எடுத்து இந்த முருகன் ஆடுகிற ஆட்டம் எல்லாம் ஆடி பழக்கின பொழுது பிள்ளைகள் சேர்ந்து ஆட இப்போது ஞாபகம் இருக்கிறது. சண்முகலிங்கம் அந்த கம்பை எடுத்துக்கொண்டு என்னோடு சேர்ந்து ஆடியதை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த ஒர்க் ஷாப்பில் இருந்த ஆட்கள் தான் பார்த்திருப்பார்கள். என்ன அழகான ஆட்டம் ஆட்டம்! யார் மன்னிவுகளா சண்முகலிங்கம் ஆடுவார் என்று சொல்லி அழகாக ஆடினார். இப்போது எனக்கும் அவருக்குமான உறவு உங்களுக்கு புரியவில்லை. அவர் இன்னும் வாதிலிருந்து இந்த உறவை சொல்லவில்லை. நான் அப்போது மெல்ல மெல்ல அவர் அறிகிறேன். இந்த காலகட்டத்திலே தான் நாங்கள் ஒர்க் ஷாப் நடத்துவோம். எல்லாரும் கன்னடங்கள்ல ஒர்க் ஷாப் நடத்தி கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒர்க் ஷாப் நடத்தினோம். 1 இயர் ஒர்க் ஷாப், 52 வாரம் ஒர்க் ஷாப். 45 பேரை எடுப்பதுதான் எங்களுடைய திட்டம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் அரசாங்க அதிபர் காரியாலயமும் சேர்ந்து நடத்திய ஒர்க் ஷாப். அது சிவத்தம்பி அதனுடைய பிளானர், நாங்கள் நடத்தினோம். அதில் பல பேர் வகுப்படுத்தார்கள். வாரம் யாழ்ப்பாணத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் வந்தார்கள். வைரமுத்து, அண்ணா விமன், பூந்தான் ஜோசப் எல்லாரும் வந்தார்கள். வெளியிலிருந்து ஆட்கள் பல பேர். நாங்கள் இப்போது லைப்ரரி, யாழ்ப்பாண லைப்ரரியிலே கீழே கட்டி முடிக்கப்படாமல் இருந்தது. காலை 8 மணிக்கு தொடங்குகின்ற ஒர்க் ஷாப் 4:30 மணிக்கு முடியும். 2 நாள் நடக்கும். கோகிலா மகேந்திரம் போன்றவர்கள்லாம் வேலை வந்தார்கள். பின்னாளில் மிகப்பெரிய ஆட்களாக வன்னி பகுதிகளிலே நாடகம் போட்டவர்களில் பலர் அந்த ஒர்க் ஷாப்பிலே உருவானவர்கள். இதை உருவாக்கி நடத்தியவர்கள் நானும் அவரும் தான். இந்த காலகட்டத்தில் தான் சண்முகலிங்கம் அவர்கள் பாடசாலை நாடகங்கள் எடுத்து வந்துகின்றார். கல்வி அரங்கொண்டை உருவாக்க தொடங்குகின்றார். அவருடைய அப்போது வெளியிலே நாடகம் போடுவது கஷ்டமாக இருந்தது. கருத்துக்கள் கூறுவதும் கஷ்டமாக இருந்தது. அவர் பாடசாலை நாடகங்களை மையம் கொண்டு பாடசாலை நாடகங்கள் எடுத்து வாங்கினார். அவருடைய முதல் கட்டம் பாடசாலை நாடகங்கள். அதை மறந்துவிடக்கூடாது. அதாவது அவரது கல்வி அரங்கு காலகட்டம், அவருடைய முதலாவது காலகட்டம். அதில் அவர் ஒயிலாக்க அரங்கை பிரெட் கூறிய உத்திகளுடன் கலந்து குறியீட்டு பாங்கிலே எடுத்துரைக்கின்றார். அவருடைய புழுவாய் மரமாகி, வால்பேத்தை, தாயுமாய் நாயுமானாரெல்லாம் அந்த கதை தான். அந்த வால்பேத்தி அருமையான நாடகம். டியூஷனுக்கு போய் சொல்லி பிள்ளைகளை வலு கட்டாயமாக அமர்த்துறாங்க பெற்றாருங்க. அந்த மெஷின் மாதிரி அவங்க மேக் பண்ணுவாங்க. டியூஷன் மாஸ்டர் வருவார் ஸ்கூட்டர்ல. அவருக்கு நைட் டியூஷன், மார்னிங் டியூஷன் எல்லாம் போட்டிருக்கு. அந்த பிள்ளைகள் டியூஷன் படிக்குங்க. சோதனை எழுத போவாங்க பிள்ளைகள். சோதனை எடுத்துற விதம் பயங்கரமா இருக்கு. இப்போ எல்லாம் முடிய மூளை லேசாகி அப்படியே மெல்ல மெல்ல வருங்க. வால்பேத்தைன்னு சொன்னா இந்த தவளையில உண்டு. தலை பெருசா இருக்கும், உடம்பு சின்னதா இருக்கும். இந்த கல்வி திட்டம் எங்கள் பிள்ளைகளின் தலைகளை பெருசாக்கி உடம்பை சின்னதாக்கி விட்டது என்பதுதான் என்னுடைய கதை. இதை அங்கே போட்டார். இப்படி அவருடைய எல்லா நாடகங்களும் பாடசாலை மாணவர்களை, கல்வியை மையம் கொண்டதாக முதல் கட்டம் அமைந்தது. இந்த காலகட்டத்திலே தான் அவர் சுண்டிக்கொழியை பெரும்பாலும் மையமாக கொண்டார். அதை நாடகங்களை தயாரித்தவர் சிதம்பரம். அப்போதான் சிதம்பரம் ட்ரெயின்ட் ஆகிற மெல்ல மெல்ல மெல்ல. அப்ப அந்த காலகட்டத்திலே என்னையும் எழுத தோன்றினார். சிறுவர் நாடகங்களை எழுதுங்கள். எனக்கு சிறுவர் நாடகம் வராதே என்று. இல்லை உங்களுக்கு வேறும், உங்கள் பாணியில் எழுதுங்கள் என்று. அவருடைய வேண்டுகோளின் படி உதவியோடு எழுதியதான் தப்பி வந்த தாடியாடு. நான் அதிலே கூத்து ஆடுறங்களை போட்டேன். ஆடுகள் வேறும். ஆடுகள் நாங்களே, நல்ல ஆடுகள் நாங்களே, தத்தரி கிடதோம் தரி கிட தத்தரி கிடதோம், அங்கொரு கடி இங்கொரு கடி.
புல்ல புரியல கடித்துடன் ஆடுகள் நான்கள் கூத்தாடத்தோட வரும். நம்ம பிடிச்ச பிசாசுகள் சொன்னேன் எழுதுனேன். கூட்டம் வருகுதே பிசாசு கூட்டம் வருகுதே தாத்தைய தைய தக்கையும் அதோட தாத்தை. இந்த தாளத்துல கூத்து பாட்டு வேற அவருக்கு நன்றாக பிடித்துக் கொண்டது. கப்பியன் சாடியாடு அவர் சொல்லி எழுதிய நாடகம். அவரும் கூட வந்து எனக்கு உதவினார். சிதம்பரம் தான் உதவி டைரக்டர். அப்ப அவர் எங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டார், அவருக்குரிய எங்களை தந்தார். எடுத்தலும் கொடுத்தலுமான ஒரு உறவுகள் நிகழ்ந்த காலம் இந்த முதற் காலகட்டம். அதை நான் எப்படி மறப்பேன்? இது எப்படி வளர்ந்தது என்று சொன்னால் குடும்ப உறவாக வளர்ந்தது. 2 உதாரணம் சொல்லிவேன் குடும்ப உறவு. ஒன்று, என்னுடைய மனைவியார் எம்பில் படிப்பதற்காக நெதர்லாந்து சென்று விட்டார். நானும் மகனும் தான் வீட்டில். மனைவியாருடைய அம்மாவும் வந்து நிற்கின்றான். அவனுக்கு பர்த்டே, அதை கொண்டாட வேணும். கொண்டாட ஆள் இல்லை வீட்டில். இப்போ சொன்னிட்ட சொன்னேன், அது கொண்டாட வேணுமே, அதெல்லாம் கொண்டாடலாம் சொல்லிட்டேன். நீங்க ஒழுங்கு பண்ணுங்க, ஆக்களை கூப்பிடுங்கன்னு. நான் ஆக்கள்லாம் கூப்பிட்டு வர சொன்னேன். பின்னேறும் வெற்றி வீடு. சமூகத்தின் வீட்டிலிருந்து 2 பெட்டி நிறைய பலகாரங்கள், முறுக்குகள், வடைகள் எல்லாம் வந்து விட்டன. கேக்கும் கொண்டு வந்து விட்டேன். மகனுக்கு பர்த்டே வீட்டை நடத்தினாக்கள். சமூகத்தின் வைஃப் என் மகனை தன் மகனாக பெரிய தந்தை ஸ்தானத்தில் இருந்து மகனாக்கி பர்த்டே நடத்தினார். இது ஒரு இப்படி 100 உதாரணம் சொல்லுவேன். என் குடும்பத்தோடு அவர் வைத்திருந்த உறவுக்கு இது ஒரு உதாரணம். இப்படி 100 உதாரணம் சொல்லுவேன். ஒர்க் ஷாப் சித்தார்த்தனுக்கு ஒர்க் ஷாப் நடத்தி கொண்டிருக்க போது பார்த்து சொல்லுவார், சித்தார்த்தனை நாங்கள் விட்டு விட மாட்டோம், யாழ்ப்பாணத்தில் தான் அவருக்கு பெண் கொடுப்போம் அடுத்து சொல்லுவார். அதன்படியே நடந்தும் விட்டது. இப்படி எங்கள் உறவு ஒரு அண்ணன் தம்பி உறவாக, குடும்ப உறவாக இருந்தது. எனக்கும் அவருக்கும் தான் தெரியும். உரிமையோடு திருத்துவார், நானும் உரிமையோடு திருத்துவேன். எங்களுக்குள் எத்தனையோ வாக்குவாதங்கள் வேறும். ஆனால் எங்கள் உறவை, அன்பை, நெருக்கத்தை அது ஒருபோதும் பாதித்தது கிடையாது. இன்னொரு உதாரணம் சொல்லுகின்றேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உதாரணம் உண்டு. ஒரு நாள் ஒரு கோப்பா ட்ரைனிங் முடிச்சதே ஒரு நாடக விழா. நானும் அவரும் தான் ஜட்ஜ். 2 நாடகம் போடுகிறார்கள். என்ன பகுதி என்றால், ஒரு நாடகம் அவருடைய நாடகம், ஒரு நாடகம் என்னுடைய நாடகம். தப்பி வந்து தாடி ஆடை ஒருத்தர் போட, தாயுமாய் நாயுமானவர் இன்னொரு போடுகிறேன். 2 பேரும் போட்டிக்கு நிற்கிறோம், ஜட்ஜ் பண்ணிக்கொண்டு. எத்திக்ஸ் என்ன? எங்களுடைய நாடகத்துக்கு நாங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது எழும்பி போறதுதான் அறம், எத்திக்ஸ். 2 பேரும் இருக்கிறோம், பார்க்கிறோம். முடிவு என்ன தெரியுமா? அதான் சுவையானது. இப்ப எல்லோரும் வழியில் பேசியிருப்பார்கள். அவங்களோட நாடகத்துக்கு அவங்க போட்டுக் கொள்ளுவாங்க. அது இவங்க 2 சரி பண்ணி போடலாமா? அவருடைய நாடகத்துக்கு நான் 1ஆம் இடம் கொடுத்தேன். நீங்கள் எண்ணுவீர்கள் அவர் தன்னுடைய நாடகத்துக்கு 1ஆம் இடம் கொடுத்திருப்பார் என்று சொல்லி, இந்த என்னுடைய நாடகத்துக்கு 1ஆம் இடம் கொடுத்திருப்பார் என்று சொல்லி, அவர் தன்னுடைய நாடகத்துக்கு 1ஆம் இடம் கொடுத்தார். நான் அதை அப்ரிஷியேட் பண்ணினேன். எல்லோரும் என்றால் என்னுடைய நாடகத்து அவருக்கு நான் கொடுப்பேன், இவருக்கு நான் கொடுப்போம்னு வந்திருப்பாங்க. அதுதான் வளமை. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு நாடகத்தை தெரிவு செய்தோம் என்றால், இங்குதான் எங்களுடைய நெருக்கமும் உறவும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் புரிந்துணர்தலும் உங்களுக்கு தெரிய வரும். இப்படி ஒரு உறவு எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கது. அது யாழ்ப்பாணத்திலே தான் கிடைத்தது. அண்ணராக கிடைத்தது, அது சன்னராக கிடைத்தது. நான் ஒரு அண்ணன் என்று சொல்ல மாட்டேன், சன்னர் என்று தான் கூப்பிடுவேன், சன் என்று தான் கூப்பிடுவேன். இந்த சன்னுக்குள்ள ஒரு அன் இருக்கும், அது தெரியும். அந்த உரிமை. அவர் என்னுடைய மௌனம், நான் யாழ்ப்பாணத்துக்கு 2 பேருமாக சேர்ந்து நாங்கள் ஒரு நாடகம் தயாரித்தோம். அந்த நாடகத்துக்கு பேர் தான் புதியதொரு வீடு. அந்த வீட்டிலே பலர் நடித்தார்கள். ஜெய்சங்கர் தான் கதாநாயகன். இப்போது கனடாவில் இருக்கிற மாலினி தான் கதாநாயகி. இப்படி பல முக்கியஸ்தர்கள் அந்த காலத்தில் நடித்த நாடகம். அந்த நாடகம்
கூத்து ஸ்டைல்லே அந்த நாடகத்தை செய்ய யோசிச்சோம். ரியலிஸ்டிக் பிளே ஸ்டைலைஸ், வசனம் ஒரு பக்கம் கூத்து ஒரு பக்கம் இருக்கு. நான் கூத்து சைடு எடுத்துக்கொண்டேன், வசன பக்கத்தை அவர் எடுத்துக்கொண்டார். 2 பேரும் பழக்கி பொருத்தினோம். 2 பேர் சேர்ந்து ஒரு நாடகம் செய்யலாம், தயாரிக்கலாம், நெறியாக்கள் செய்யலாம், போட்டி இல்லாமல் செய்யலாம் என்பதை நாங்கள் அதன் மூலம் வெளியிலே காட்டினோம். இது 1959ஆம் ஆண்டில் நடந்த கதை. அந்நேரம் நாடகங்கள் போடாமல் இருந்த காலம், போடக்கூடாது, பயம், இராணுவ பயம். இந்த நாடகத்தை பார்த்துவிட்டு இப்போதும் கோகிலா எழுதிய ஞாபகம் இருக்கிறது. நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு வெளிச்சம் கிடைத்தது தான் யாழ்ப்பாண மக்களை கண்டு செய்யும். வெளிச்சம் என்று சொன்னது நாடகத்தை பற்றி அல்ல, ஒரு சிரிக்க, பார்க்க, மகிழ, இணைய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நாடகம் ஏற்படுத்தி தந்தது என்று கோகிலா எழுத்தில் எழுதியிருக்கின்றார். இப்போது உங்களுக்கு தெரியும் எங்களுக்குள்ள உறவு எப்படியான உறவு என்று சொல்லி. நான் அப்போது பிரச்சனை, பங்கர் வாழ்க்கை, செல்லுக்கு தப்ப வேணும், 2 பேரும் சேர்ந்து ஓடி இருக்கிறோம், 2 பேரும் செல்லுக்குள் வாழ்ந்திருக்கிறோம், 2 பேரும் அதை பகிர்ந்து இருக்கிறோம். நாடகத்தை போடுறதுக்கு ஆயத்தப்படுத்தியிருப்போம், நேரம் அறிவித்திருக்கும். ஆக்கள் வர மாட்டார், நடிகை வர மாட்டார். நடிகர் ரவுண்ட் அப்புக்குள்ள ஆப்பிட்டாராம், பின்னிடம் தான் விடுவாங்களாம். நாடகம் இல்லைன்னு சொல்லிவிட்டு போய் விடுவோம். இப்படியான சூழலில் தான் நாங்கள் அங்கே நாடகம் போட்டோம். இதெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. நாடகத்தை எப்படி அந்த காலத்திலே அந்த அணைந்து விடாமல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வளர்த்தெடுத்து வந்தது என்பது இப்போது கணக்கு தெரியாது. இந்த யாழ்ப்பாணத்தை இப்போது 50வது வருடத்தை கொண்டாட போறாங்க, என்னென்ன எழுத போறாங்களோ தெரியாது. ஆனால் இதெல்லாம் எழுதுவாங்களோ ஒன்றும் நான் எனக்கு எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் அண்மை கால விஷயத்தை எழுதுவார்கள். இதெல்லாம் அந்த காலத்து விஷயங்கள் ஆகும். இப்படித்தான் இந்திய இராணுவம் வந்து எல்லாத்தையும் பிடித்து விட்டது, தப்ப முடியாது. ஒரே ஒரு பஸ் விடுறாங்க வெளியால போறது. நான் என்னுடைய மகனையும், அந்நேரம் சித்ரா இல்லை, என்னுடைய மாமியையும் ஏற்றிக்கொண்டு பஸ்ஸில் புறப்படுகிறேன். என்னுடைய மகள் தாராவை என் கையிலே ஒப்படைத்து, இவ்வளவு தப்பட்டும் என்று சொல்லி என்னுடைய கையிலே ஒப்படைத்து கவனமாக கொண்டு அண்ணனுடன் சேர்த்து விடுங்க நிகழம்புக்கு அனுப்பி வைத்தார். தாரா நான் கையில பிடிச்சு கொண்டு வந்த பிள்ளை. அந்த பூநகையில் இறங்கிய பொழுது குண்டுகள் விழுந்தன. அதிலிருந்து நாங்கள் தப்பி எல்லாம் வந்து சேர்ந்தோம். எவ்வளவு நம்பிக்கை! என்னுடைய மகளே என்னுடைய கையில் தந்து இவர் கொண்டு போய் ஒப்படைப்பார் என்று நம்பிக்கையோடு தந்த ஒரு அண்ணன் அல்லவா. இந்த நெருக்கங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் வரைக்கும் எனக்கும் அவருக்கும் இடையில் இருந்தது. மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்துக்கு வந்து விட்டேன். அவரிடம் கேட்டேன், நான் போகின்றேன், போகலாமா? அவசியம் போங்கள், நீங்கள் போக வேண்டிய இடம் அதுதான், உங்களுடைய பணிகள் அங்குதான் செய்யப்பட வேண்டும், இதையெல்லாம் அங்கு விதை செய்ய வேண்டும் என்று அனுப்பி வைத்தார். நான் வந்து முதலாவது செய்த வேலை அவருக்கு ஒரு கலாநிதி பட்டத்துக்கு சிபார்சு பண்ணியது. அப்போ நான் டீனாக இருந்தேன். அவருடைய எல்லாத்தையும் எழுதி நான் சமர்ப்பித்தேன். பலர் கேட்டார்கள், இங்கு ஆட்கள் இல்லை, வடக்குக்காக கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அவரை பற்றி விளங்கப்படுத்தி அதை வாதாடி பெற்றுக்கொண்டோம். அவரிடம் நான் சொன்னேன், எனக்கு தெரியும் நீங்கள் ஏற்க மாட்டீர்கள், இது எனக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்நேரம் தான் அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தொடர்ந்து அவரை வைத்திருக்கவில்லை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவரை கவனிக்கவே இல்லை. சொத்தமிசரும் ரான்ஸ்வாயில் வந்துட்டார். அப்ப அவரை கவனிப்பதற்கு ஆட்கள் இருக்கவில்லை. அந்த நேரத்திலே அவருக்கு நாங்கள் இலக்கிய கலாநிதி பட்டம் அளித்தோம். இவரிடமும் போய் பட்டம் வாங்காத அவர் அந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் சார்பிலேயே அங்கு ஒருத்தர் வந்து இந்த பட்டத்தை பெற்றுக் கொண்டார். இலக்கிய கலாநிதி பட்டம் நாடகத்தில் செய்த சேவைகளுக்காக கிழக்கு மண், அதாவது கிழக்கு பல்கலைக்கழகம் அவரை கௌரவித்து கொடுத்த அது. அதற்கு பின்னால் நாங்கள் விபுலானந்தா அளவியக்க நிர்வாகத்தின் தலைவராக மாறுகின்ற சந்தர்ப்பம் கிடைத்த போது
அவருக்கு நான் இவற்றையெல்லாம் எழுதினேன். இப்படி தொடங்க போகின்றோம், மியூசிக் இருக்குது, டான்ஸ் இருக்கிறது, ஓவியம் இருக்கிறது. அதுக்கு நாங்கள் சிலபஸ் போடக்குள்ள சொன்னோம், அது மியூசிக் காலேஜாக இருக்கக்கூடாது, அது நடனம், நாடகம், ஓவியம், சிற்பம், சினிமா வருகின்ற ஒரு ஃபுல் ஃபிளேஜ் யூனிவர்சிட்டியாக உருவாக வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை தயாரித்து கொடுத்தோம். சிவத்தம்பி அதுக்கு முக்கிய உறுதுணையாக இருந்தார். நானும் அவரும் ப்ரொஃபசர் தட்சிணாமூர்த்தியும் சேர்ந்து தான் அதை தயாரித்தோம். அதை அவருக்கு சண்முகலிங்கத்துக்கு எழுதினேன். அழகான கடிதம் ஒன்றினை எழுதியிருந்தார். இப்பவும் அந்த கடிதம் இருக்கிறது. என்னை பற்றி வந்த புத்தகம் முன்னே அந்த கடிதத்தை கோட் பண்ணியிருக்கிறார்கள். அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான். விபுலானந்தர் கண்ட கனவு இதுதான். நாடகம் எங்கே இருக்க வேண்டுமானால் சங்கீதமும் நடனமும் உள்ள இடத்தில் தான் நாடகம் இருக்க வேண்டும். நாடகத்துக்குள் சங்கீதம் வரும், நடனம் வரும். நீங்கள் இதை அங்கே நிறைவேற்றி இருக்கிறீர்கள். விபுலானந்தரின் ஆத்மா உங்களை வாத்தும். நானும் இங்கு சொல்லி சொல்லி அழுத்து விட்டேன். ராமநாதன் அகாடமி அதை கேட்பதாக இல்லை. அவர் தனித்தனியே தான் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்போது பிரிந்தும் விட்டது. போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாடு சொல்லி கேட்காது, மணிகட்டின மாடு சொன்னா கேட்கும். நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் என்று எனக்கு அவர் எழுதின கடிதம் நான் வைத்திருக்கிறேன். இப்படியான உறவுகள். பிறகு அடிக்கடி நான் ஆலோசனை கேட்பேன், எப்படி போடலாம், எப்படி போடலாம், எப்படி செய்யலாம்னு. அவர் எனக்கு இங்கிருந்து கைட் பண்ணி கொண்டு இருப்பார். தமிழருக்கான ஒரு நடனத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். கிழக்கில் இருக்கப்படுகின்ற இசைகளை எல்லாம் இணைக்க வேண்டும். கிழக்குக்கான ஒரு இசையால் தமிழரின் ஒரு அங்கம், ஈழத்தமிழர் இசையின் ஒரு அங்கம் அது. அதையெல்லாம் நீங்கள் இங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கிருந்து எழுந்த உற்சாகம்தான் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே நான் கண்ண காரியங்கள் செய்வதற்கு துணையாக இருந்தது. இதை நான் எப்படி மறப்பேன்? அதற்கு பின்னால் இவ்வளவும் சொன்ன பிறகு இந்த மனிதர் மன்சுமந்த மேனியரை போடுகின்றார். இடைப்பட்ட காலத்தில் நானும் அங்கே இருக்கிறேன். மன்சுமந்த மேனியருக்கான பாடல்களை அவர் உருவாக்குவதில் அந்த 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 பாடல் இப்போது ஞாபகம் பெறுகிறது. தூக்குறு மோர் சுரை நோக்கி அருந்திய துவரை நகர்க்கிறையாம் போக்கிரி என்னுடன் சொல்லி விட்டு கமர் செய்ய போறானாம். இது அனுருத்தர் நாடகத்தில் வருகின்ற தென்மொழியிலே வருகின்ற கூத்துப்பாடல். அந்த 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 மனுசுமந்த மேனி ஆரம்பியக்குள்ள பாட்டு வரும். கிட திரு கணபதி சரணம் சீரிய யானை கண்டே சரணம். இதை வாசியை பாடிக்கொண்டு வருவான். இந்த பாடல் எல்லாம் நான் என்னிடம் கேட்கிறார். மற்றவர்கள் வசந்தனை போடுவேன், நாங்கள் மற்றவர்கள் கூத்துக்களை போடுவோம் என்று அவரெல்லாம் இணைத்து கொண்டார். இப்படி மன்சுமந்த மேனியரை உருவாக்குகின்ற அந்த புரோசஸில் என்னுடைய ஒத்தாசையும் அவருக்கு இருந்தது. வகுப்போடுக்கு போவோம், ரிஹர்சல் பார்ப்போம். அந்த நாடகம் போடப்பட்டது. அதுதான் அவருக்கு ட்ரேட்மார்க் நாடகம். வெளியால பள்ளிக்கூடத்தை விட்டு வந்து 2ஆம் காலகட்டத்துக்கு வருகிறார். மன்சுமந்த மேனியருக்கு வருகிறார். வந்த போதுதான் அவர் இந்த யாழ்ப்பாணம் பூராவும் அறியப்படுகிறார். மன்சுமந்த மேனியர் காலகட்டம். இதில் கோரஸ் முக்கியத்துவம் பெறுவதுடன் அரங்கின் செய்து காட்டுவை எனக்மெண்ட் இசையுடன் கலந்து நின்று ஒரு சிம்பனியாக இணைகின்ற நிலைமை. இதில் தனிநடப்பின் முக்கியத்துவம் வற்புறுத்தப்படுகிறது. அவர் 2வது காலகட்டம். நம்முடைய வளர்ச்சி காலகட்டத்தில் 1வது காலகட்டம் பாடசாலை நாடகம் உண்டார். 2வது காலகட்டம் இந்த மன்சுமந்த மேனியர் போட்ட காலகட்டம். அந்த வட்டி தொட்டி எல்லா இடமும் நாடகம் போனது. இந்த வேகத்தில் 2வது தயாரிக்க முயன்றார். அதை போட அவர்கள் விடவில்லை. அதில் என்ன காரணம் என்று சொன்னால், எல்லோரும் ஒன்றாகுங்கள். 1வது நாள் மன்சுமந்த மேனியரின் கதை என்னவென்று சொன்னால், இந்த மண்ணை விட்டு யாரும் போகக்கூடாது. மண் சுமந்த மேனியர் சிவபெருமான் மாதிரி இந்த செம்பாட்டு மண் எங்கள் உடம்பிலே பட்டிருக்கின்றது, அதை விட்டு நாங்கள் போகக்கூடாது. எங்களுடைய கௌபினம் கூட கச்சக்கட்டில் கூட செம்பாட்டு மண் இருந்து தூக்கி காட்டினா சிவப்பு கொடியாகத்தான் தெரியும் என்று அவர் எழுதுவார். முதல் நாடகம் எல்லாருக்கும் பிடிச்சு. 2ஆம் நாடகத்துக்கு இயக்கங்கள் ஒன்றாக வேண்டும் என்று போட்டார். ஆனால் ஒரு தடம் தான் அது போட முடிந்தது. பிறகு போட முடியவில்லை. இது ஒரு காலகட்டம்.
இந்த காலகட்டத்தில் சற்று முன்னால் தான் நான் சக்தி பிறகு தயாரித்தேன். சக்தி பிறக்குது நாடகம் பெண்கள் விடுதலையை கூடுகின்ற நாடகம். எல்லா உழைக்கும் பெண்களும் சாதாரண பெண்களும் ஒன்றாகி மகா சக்தியாக எழும்புகிறார்கள். அதுக்கு பேர் வச்சவரே அதுதான். இந்த ஸ்கிரிப்டை பார்த்து போட்டு சக்தி பிறக்குது, பிறக்கிறதும் இல்லை பிறக்குது, அவரே பேர் வச்சார். அவர் தான் சொன்னார், நாடக கல்லூரி நாடக கல்லூரியினுடைய நடிகர்களையும் யாழ்ப்பாண நுண்கலைக்குழை ராமநாதன் பொம்பளை பிள்ளைகளையும் சேர்த்துக் கொள்ளுங்க. அன்னைக்கு நான் சாந்தா பொண்ணுத்திடம் கேட்டேன். கடைசி காட்சி பெண்கள் எல்லாம் அல்லையாக எழும்பி உக்குற தாண்டவம் ஆடுவார்கள். அப்படியே சக்தி எழும்பி அது ஒரு கோரியோகிராஃபி பண்ணி தர சொல்லி பிரமாதமாக செய்து தந்தார் இந்த நாடகம். அதுக்கு பேர் வச்சவர் அவர்தான் அதுக்கு உதவி தயாரிப்பாளரும் கூட. நான் நெறியாளர், ஒரு தயாரிப்பாளர். அதே போல சங்காரத்துக்கோ அல்லது குருஷேத்திர பட்சத்துக்கோ அபசுரத்துக்கோ எல்லாவற்றுக்கும் நான் நெறியாளர், அவர் தயாரிப்பாளர். இந்த ஒரு அற்புதமான உறவு எங்களுக்குள்ளே இருந்து வந்தது. நான் வந்துவிட்டேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு. அவருடைய 3வது காலகட்டம் அன்னை இட்டதி காலகட்டம். அங்குதான் அவர் அந்த வெளியிலே போன அந்த போரினால் வந்த அவலங்களை கூறுகின்ற காலகட்டமாக அது மாறுகின்றது. இதுல ஒயிலாக்க மேலாண்மையை குறைத்து இயல்பு நெறியையும் மோடிமையையும் கலந்து இணைக்கின்ற பண்பை அது 3வது காலகட்டத்துக்கு வருகின்ற. 4வது காலகட்டம் என்றையும் தாய் வெளியால போன மக்களை பிள்ளைகளை நினைச்சு கொண்டு துன்பப்படுகிற மக்கள் இது யதார்த்த நாடகத்துக்கு வந்து பாருங்க எப்படி என்று சொல்லி எல்லாரும் யதார்த்த நாடகத்திலிருந்து மெல்ல மெல்ல விழுந்து ஒயிலாக்க நாடகம் போவார்கள். அவர் ஒயிலாக்க நாடகத்தில் ஆரம்பித்து யாத்திரத்துக்கு வந்திருக்கின்றார். இது அவர் தேடலிலே அவர் கண்ட விஷயங்கள். இது அவருடைய முக்கியமான 3வது காலகட்டம். நான் முதல் 4 காலகட்டம் சொன்னேன். ஆரம்ப காலகட்டம், இடைக்காலகட்டம், பிற்கால காலகட்டம், கடைசி காலகட்டம் ரிட்டையர் ஆயிட்டார். அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பிற எடுக்கவும் இல்லை, இலக்கிய பண்ண கூப்பிடவும் இல்லை. அவர் தன்னுடைய வீட்டில் இருந்து மாணவர்களை கற்பிக்க தொடங்கி விட்டார். அவருடைய நாடக அரங்கிலும் படித்தார்கள், பல பேர் சேர்ந்தார்கள், அட்வைஸ் பண்ணி கொண்டிருந்தார். அந்நேரம் தான் அவர் நிறைய நாடகங்களை எழுத துவங்கினார். மொழிபெயர்ப்பு நாடகங்களை அப்போதுதான் எழுத துவங்கினார். முக்கியமாக அவருடைய சீன நாடகத்தை மொழிபெயர்த்தார், ரெட் லேண்டன். ஜப்பானிய நாடகத்தை மொழிபெயர்த்தார், பிரஸ்ட் ஜெர்மனிய நாடகத்தை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தார். இப்படி பல நாடகங்களை எழுதி அவருடைய முக்கியமான நாடகம் துறவி அந்த நிலைக்கு வந்து விட்டார். இந்த கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டார். எழுதுவது துறவி நிலையில் வாழுகின்ற நிலைக்கு வந்து விட்டார். இது 3வது காலகட்டம். இந்த கடைசி காலகட்டம். அவர் கடைசி காலகட்டத்தில் மனைவியை இழந்தார், பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடு, தனித்து போனார். எப்படி இருந்திருக்கும்? நான் போனால் அவரை தரிசிப்பு என்று பார்த்துதான் சொல்ல வேணும். அவர் தரிசிக்காமல் வர மாட்டேன். அவர் மென்னி ஆவலோடு பார்த்திருப்பார், நான் வருகிறேன் என்றார். இப்போது ஞாபகம் இருக்கிறது, கடைசி முறை சந்தித்த போது, அது கடைசிக்கு முதல் நாள் சந்தித்த போது, முதல் முறை சந்தித்த போது என்னை விட்டு போட்டு நான் அவர்கிட்ட ரோட்டால வந்து கொண்டிருக்கிறேன். அவர்கிட்ட ஒழுங்கைக்கால போகணும். அந்த பார்த்து கொண்டு அவர் இந்த கதவை திறந்து கொண்டு நின்றது என்னுடைய கண்ணிலே அப்படியே அந்த காட்சி தெரிகின்றது. விவேகம் உண்டு எனக்கு அப்படியே தெரிந்து 2 நாள் எனக்கு மனதை வருத்தி கொண்டிருந்தது. கடைசியாக வித்யானந்தனுடைய நினைவு நாள் 100ஆண்டு விழாவுக்கு என்ன ராவணன் தயாரிக்க சொல்லி கேட்டார்கள். அந்த பிள்ளைகள், வித்யானந்தனுடைய பிள்ளைகள், அவர் சின்ன வயதிலே ராவணனை பார்த்து வளர்ந்தவர்கள், ஆடி வளர்ந்தவர்கள். அவள் போன் பண்ணி சொன்னாள், அவள் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாள். மாமா எங்களுக்கு அப்பாட ராவணேசனத்தை அரைச்சி காட்டுங்க, உங்களுடைய ஸ்டைலில் வேணா அப்பாட ஸ்டைலில் இது காட்டுங்க. அந்த ஸ்டைலில் அறிஞ்சு நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், இங்கே சண்முகாசன் இருக்கிறேன். அவற்றை ஸ்டைலில் அவற்றை உடுப்புகள் எல்லாம் போன்று வித்யானந்தனுக்கு போல நானும் வேஷம் போட்டு அந்த சாலையும் போட்டுக்கொண்டு மேடையை நடத்தி காட்டினேன். அந்த பிள்ளைகள் எல்லாம் அழுது வடிந்தார்கள். முதல் பாட்டு அழகான பாட்டு,
இது அதை பற்றிய பாட்டு. அது இப்போ சொல்ல நேரம் இல்லை. இந்த மாணவர்களை எடுத்துக்கொண்டு அரங்கேற்றத்துக்கு போக முதல் நான் போன இடம் சம்மோனிங்கத்தின் காலடி. அந்த காலடியில் போய் இந்த மாணவர்களை காட்டி நாடகம் நடக்க போறோம்னு சொல்லி அவர் மகிழ்ந்து போயிருந்தார். அவருக்கு முன்னே சில நாடக காட்சிகளை நடித்து காட்டிவிட்டுத்தான் நாங்கள் போய் நாடகம் போட்டோம். இந்த உறவு உங்களுக்கு விளங்குகின்றது தானே? அவர் என்னை பற்றி எழுதின ஒரு குறிப்பு சொல்லி சொல்லி நான் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த குறிப்பு இதுதான். என்னுடைய மணிவிழா மறையிலே அவர் எழுதியிருந்தார். இப்போது சொல்லுவது இவ்வளவு அழகென்று தெரியவில்லை, ஆனாலும் சொல்லத்தான் வேண்டும். மௌனருவை நான் எப்போது கண்டேன் என்று தொடங்குகிறேன். 1965 ஆண்டிலே யாழ்ப்பாண டவுன் ஹாலில் ராவணனாக அவர் தோன்றுகிறார். ராவணேசனாக நான், ராவணனாக அவர், ராவணேசனாக நான். அவரோ ஒளியெல்லாம் அடிக்கின்ற அந்த அந்த பிரகாசமான ஒளியிலே அவர் தகதகத்து கொண்டிருந்தார். நானும் இருட்டிலே இருந்து நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் மேடையிலே உயரத்தில் இருந்தார், நான் பள்ளத்திலே இருந்து கொண்டிருந்தேன். அதுதான் ஞாபகம் வருகிறது என்று அவர் ஆரம்பிக்கின்றார். அதற்கு பின்னால் எனக்கும் அவருக்கும் உள்ள உறவை அவர் மெல்ல மெல்ல சொல்லி அந்த கட்டுரையை எடுத்து செல்லுகின்றார். என்னை பற்றி என்ன எண்ணி வச்சிருந்தார். 2வது எடுத்து எழுதுகிறார். 76ஆம் ஆண்டு டிப்ளமா படிக்க போன போது அவரோடு படிக்கலாம் என்று எண்ணி இருந்தேன். அவர் வரவில்லை அந்த வகுப்புக்கு. அப்போது தம்மஜா கூட சொல்லுவார், நாங்கள் மௌனூறு பெறாதபடியால் ஆட்டம் பழகுகின்றதை இழந்து விட்டுவோம் என்று சொன்னார் என்று அதையும் குறிப்பிட்டிருந்தார். அப்படியானால் 76ஆம் ஆண்டு சந்திக்க முதலே நான் அவரை அறியவில்லை, அவர் என்னை அறிந்திருக்கின்றார். இது எப்படி சொல்லுவது? ஞானசம்பந்தருக்கும் அப்பருக்கும் ஏற்பட்ட உறவா, அல்லது சிவபெருமானுக்கும் மாணிக்கவாசகருக்கும் ஏற்பட்ட உறவா, அல்லது ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் ஏற்பட்ட உறவா? அது அனுபவித்தால் தான் அந்த உறவை உங்களுக்கு தெரிஞ்சு சொல்ல முடியும். இப்போது நான் கடைசி பகுதிக்கு வருகிறேன். அவருடைய திருவாசகம். தந்தது உந்தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா யார்களோ சதுரர். சண்முகா, நீ உன்னை தந்தாய், என்னை எடுத்துக்கொண்டாய், இருவரும் இடம் மாறி மனம் புக்கோ. தந்ததும் தன்னை, கொண்டதும் தன்னை, சங்கரா யார்களோ சதுரர். அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். சிவருமானே, உன்னுடன் நான் அளப்பெரிய ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றதும் பெண்பாய். என்னிருந்து என்னத்தை பெற்றிருக்கிறா? யாது நீ பெற்றதும் பெண்பாய். அவரிடமிருந்து நான் கணக்க பெற்றிருக்கிறேன். அந்த இன்பத்தை, அந்த உறவை, அந்த அன்பை, அந்த வாத்திசத்தை, அந்த உண்மையை, அந்த நேர்மையை நாங்கள் 2 பேருமே அப்படி இருந்தபடியால் நெருக்கமாக இருக்க முடிந்தது. உண்மையின் நேர்மையும் உள்ள நண்பர்கள் இறுதி வரை எப்போதும் நெருக்கமாக இருப்பார்கள். இடையிலே சிலர் புறப்பட்டு என்னையும் அவரையும் பிரிக்க பல குளறுபடிகளையும் செய்தார்கள். அவர் அருகிலே இருந்து என்னை பற்றி பிள்ளையாக அவரிடம் கூறி, அவரை பற்றி பிள்ளையாக என்னிடம் கூறினார்கள். 2 பேரும் சிரித்துக் கொள்ளுவோம். நான் அவரை சந்திக்க போகின்ற பொழுது அவர் சொல்லுவார், என்னிடம் இப்படி வந்து சொன்னார்கள், உங்களிடம் இப்படி சொல்லியிருப்பார்களே என்று கேட்பார். 2 பேரும் நோட்ஸ் கம்பேர் பண்ணி கொண்டு சிரிப்போம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நானும் சண்முகலிங்கமும் உறவாக இருந்த அந்த நெருக்கமாக இருந்த அந்த காலத்திலே 5-10 வயதிலே விளையாடி தேர்ந்த மாணவர்கள் தான் இப்போது இவற்றை பற்றி எல்லாம் கதைப்பவர்கள். எங்கள் உறவர்களுக்கு தெரியாது. இறுதியாக கூறுகிறேன், தந்ததும் தன்னை, கொண்டதும் தன்னை, சண்முகா யார்களோ செதுரன். அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றதொன்று என்பாய். சிந்தையே, உடலிடம் கொண்டாய். சண்முகா, நீ என் உடலிடம் கொண்டாய். யான் இதற்கிலனோர் கைமாறி. இன்னும் 5-10 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்வோம். அந்த இனிய இனவுகளிலேயே வாழ்ந்து விட்டு செல்லுவோம். நன்றி.
வணக்கம். நன்றி பேராசிரியர் சி மௌனகுரு அவர்களே. உங்களுடைய மனக்குமுறல், ஒரு அனுபவ பதிவு, அது மட்டுமல்ல உங்களுடான நட்பு, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், இது எமது தமிழர்களை ஆள இருக்கின்ற எமது கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆசையும் அதாகத்தான் இருந்தது, ஆனால் அது முடியாமல் போய்விட்டது என்பதும் உங்களுடைய பேச்சிலே தெரிகிறது. உங்களுடைய இருவருடைய அந்த கடின உழைப்பின் வேர்வை வெற்றிக்கு வேர் வைத்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த தலைப்பை நான் ஆரம்பத்திலே பார்த்தபோது என்னுடைய ஒரு பழக்கம் ஒன்று, நான் படம் பார்ப்பதாக இருந்தாலும் யாரும் படத்தினுடைய கதை சொல்லப்படாது, சொன்னால் அந்த படத்தை நான் பார்ப்பதில்லை. அதே போன்று முதல் சண்முகா யார் ஒரு சதுரர் என்று போது இது என்ன தலைப்பு, நான் என்னுடைய ஒருங்கிணைப்பாளருடன் கூட நான் கேட்கவில்லை. அது யார் ஏனென்றால் அதற்கான சரியான விளக்கத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அருமையான உரை, அருமையான பதிவு. இந்த பதிவு எல்லோருடைய மனங்களையும் ஆட்டியிருக்கும் என நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இது எனக்கு உங்களை நான் சந்தித்திருக்கிறேன் கடந்த மாதம் கொழும்பிலே. ஆனால் எனக்கு அவரை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருந்தாலும் கூட நான் ஒரு நாடகத்திலே ஈடுபடுபவன், நாடக கலைஞனாக இருப்பவன். ஆகவே அதனுடைய தாற்பயங்களை நன்றாக அறிந்தேன். உங்களுடைய மிருதங்க ஜதியினூடாகவே அந்த கூத்தை நீங்கள் சொல்கின்ற போதையும் அதை ரசிக்கக்கூடியதாக இருந்தது. அருமையான பேச்சு. இந்த பதிவு காலத்தின் பதிவு. இந்த பதிவை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு ஒரு நாடக அரங்கத்துறை எப்படி உருவானது, இதை எல்லோருமே மறந்து விடுகிறார்கள். இதுதான் காரணம், நீங்கள் சொல்வது போன்று. சரி, என்னுடைய நேரத்தை கனநேரம் எடுத்துக் கொள்ளாமல் இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் நான் வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். 3 நிமிடத்துக்கு மேல் எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய பேச்சுக்களை சுருக்கமாக வைத்துக் கொள்வீர்கள். அத்தோடு நீங்கள் இந்த அரங்கிலே உரையாற்றுகின்ற போது மற்றவர்களுக்கு குழப்பம் செய்யாது உங்களுடைய ஒலிவாங்கியை மட்டும் அது நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் என நினைக்கிறேன். அதோடு உங்களுடைய கை சமிக்கைகளை நீங்கள் காட்டுவீர்களானால் உங்களை ஒவ்வொருவராக அழைக்க முடியும். நீங்கள் காட்டுவதற்கு முன்பதாக முதலாவதாக நான் இந்த அரங்குக்குள்ளே அழைக்க இருப்பவர் ஓவியர் கவிஞர் ஆதவன் அவர்களை அன்போடு இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் மாணவர் எல்லோரும் சார் என்று சொல்வார்கள், நான் மாமான்னு தான் சொன்னேன். அவ்வளவு உறவு. மிக 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 அருமையான ஒரு உருக்கமான ஒரு உரையை நான் கேட்டேன். எனக்கு மேனியெல்லாம் ஒரு புல்லரிப்பு ஒன்று வந்தது. அந்த காலகட்டத்தில் நானும் அங்கிருந்திருக்கிறேன், அல்லது பல்வேறு துறைகளில் நான் இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த மாணிக்க வாசகரனுடைய அந்த டைட்டிலை எடுத்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிய விதம், மாமா, இட்ஸ் பியூட்டிஃபுல். அது ஒரு புல்லரிக்கிற விஷயம்தான். கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர். அந்த உறவை ஒருவரும் காண சொல்றாங்க, ஒருவரும் காணவும் இல்லை. அதை நீங்க முடிக்கும் பொழுது மாணிக்கவாசகர் ஒன்று முடிக்க எனக்கு மாணிக்கவாசகருடைய அடுத்தது ஞாபகம். தேனினை சொரிந்தேன் புறம்புறம் திரிந்தேன். புறம்புறம் திரிந்தேன் என்று சொல்லி தாயினும் நல்ல அந்த ஒரு வகையில இந்த தமிழ் மாணிக்க வாசகர்கிட்ட இருக்கிற அந்த திருவாசகத்துக்கு ஒரு வாசகர், ஒரு வாசகத்துக்கு ஒரு வாசகர், அந்த அதை கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய அந்த உரையுடன் இப்ப சிவனுக்கும் அவருக்கும் உள்ள மாணிக்க வாசகருக்கும் உள்ள தொடர்பும் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள அந்த தொடர்பையும் அந்த அமைத்த விதம், இந்த உரையை பற்றி சொல்லுவது இது மிக மிக அற்புதமான ஒரு மிக 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 நான் சப்ஜெக்டிவா போகல, ஒப்ஜெக்டிவா பார்த்தால் இந்த உரை வந்து ஒரு ஒரு மிக ஒரு அந்த உறவு அது எப்படி வளர்ந்தது, அது எவ்வாறு நீங்கள் மிக அழகா சொன்னீர்கள். நன்றி நன்றி நன்றி. எனக்கு பக்கத்துல இருந்து பார்த்திருப்பீங்க எல்லாம் நீங்கள். எனக்கு தெரியும் தெரியும். அடுத்தது எனக்கு உங்களுக்கும் உள்ள உறவும் அப்படிதான். அவருடைய உரிமையுடன் மாமான்னு சொல்லி மிக அருமையாக இருந்தது. இது எதிர்த்து நான் வேறு விஷயத்துக்கு அப்பால நான் போக விரும்பவில்லை.
நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள நிறைய முரண்பாடு, நிறைய கருத்துக்கள் அப்படி எல்லாரும் இந்த இந்த இன்றைய பொழுதில் குழந்தையரை பற்றி சந்திக்க அவரை பற்றிய நினைவு கூர்ந்தது ஈழத்து நாடக உலகத்தின் அம்பவான்கள் அல்லது தந்தையர் என்று கூட சொல்லலாம். அவர்கள் செய்த பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன், அவர்களுடைய நேரடியான பங்களிப்பை பற்றி நான் பெருமகிழ்வு அடைகிறேன். அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். எனக்கும் உங்களுக்கும் இடையிலே நிறைய முரண்பாடு ஆனா இந்த இப்படியானவர்கள் நாங்கள் நினைவு கூறத்தான் வேண்டும். அது ஒரு ஈழத்து நாடகத்தை பற்றி அல்லது இலங்கை நாடக வரலாற்றை பற்றி பேசும் பொழுது, இப்ப நீங்கள் சொல்லும் பொழுது சொர்ணலிங்கத்தை பற்றி எல்லாம் சொன்னீங்க. அப்பாவுக்கும் சொர்ணலிங்கத்துக்கும் இடையெல்லாம் கூட தொடர்பு கூட நிறைய இருக்கு. அப்பாவும் ஒரு பக்கத்துல இதர வச்சா ஒரு பக்கத்துல இல்லையா அப்பாவையும் வைக்கலாம் மற்ற நாடகக்கான. ஸோ அப்படியான அந்த விஷயம் எனக்கு மிக மிக ஒரு அருமையான பொழுதாக இருந்தது. அதை நினைவு கூர்ந்ததுக்கு பவானிக்கு, குல்ராஜா எல்லாருக்கும் மிக மிக நன்றி. அற்புதம் அற்புதம். உங்களோட சக்தி பிறக்கிற நாடகத்துக்கு நான் லைட்டிங் செய்ய போனேன். அதை நீங்கள் உங்களோட புத்தகத்திலே சர்வே என்ன ஃபிளைட்ல டிக்கெட் போட்டு நான் லைட்டிங் தெரியும். நோர்வேக்கு போய் செய்தீங்களா? பெரிய பெரிய டிஸ்கஷன் எல்லாம் பெரிய கலை மக்களுக்காக மக்களை சிவசேகரத்தர் கொழுப்பட்டதோ அது ஒரு கதைகள். ஆனால் இந்த பைந்தமிழ் சார்களுக்கு நான் நன்றி கூற வேண்டும். ஏனெனில் அந்த காலத்து மனோரமா சொன்ன மாதிரி அந்த காலத்து இந்த நாடக உறவுகள், இந்த நாடகம் இவ்வாறுதான் வளர்ந்திருக்கிறது என்ற உறவுகள் இந்த இளம் தலைமுறைக்கு கண்டிப்பாக அது தெரிந்திருத்தல் வேண்டும். அது ஒரு வரலாற்று பதிவாக கூட நீங்கள் வைத்திருக்கலாம். ஒரு நாடகக்காரர்கள் எவ்வாறு நாடகம் வளர்த்தார்கள், எவ்வாறு கலைஞர்கள் கஷ்டப்பட்டார்கள், எவ்வாறு போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இந்த ஈஸ்டர்ல எவ்வாறு இந்த சிலுவையை சுமந்திருப்போம், எவ்வாறு இந்த சிலுவையை சுமந்தோம் என்பது சுமந்தோம் என்றது சுமக்கிறோம், சுமந்தோம் சுமப்போம் என்பது இந்த இளந்தலைமுறைக்கு ஒரு தெரிந்திருத்தல் வேண்டும். மிகவும் நன்றி 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 நன்றி. அற்புதமான பொழுது, அற்புதமான பொழுது. நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. பேராசிரியர்கள் பேசுவதற்கு முன்பே சொன்னார், நான் இதுக்கு எதுவுமே தயாரிக்கவில்லை. ஆனால் அந்த மனப்பதிவு அவர் தயாரித்து செய்வதை விட அருமையாக இருந்தது. ஏன்னா எது உள்ளத்திலே இருக்கிறதோ அது அப்படியே வந்தது. அருமையான அருமையான பேச்சு. அடுத்ததாக ஆதிலட்சி சுமமுகார் அவர்கள் இருக்கிறார் நினைக்கிறேன். வணக்கம். கதைக்க முடியுமோ தெரியவில்லை. வணக்கம். நான் இடையில தான் வந்த, நான் ஒரு வேலையாயிருந்தபடியா அதனுடைய எனக்கு நான் முழுமையா கேட்க முடியலை. இப்ப மீதியில இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நல்ல பதிவு. இந்த பகிர்வை நீங்கள் செய்யறது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. மௌனகுரு சார் அவர்களுக்கும் எனது அன்பும் நன்றியும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்யுங்கள், நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக உங்களுடைய மாணவி திருமதி கலாநிதி சிவகுமாரன் அவர்கள். மன்னிக்கவும், ஜீவகுமாரன். வணக்கம். இணைப்பில் இருக்கிறீர்களா? விசிட்டர்ஸ் வந்திருக்கு. அடுத்ததாக கௌரி முருகானந்தன் அவர்கள், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். முடிந்தால் கருத்து கூற விரும்பினால் நீங்கள் கூறலாம். அல்லது இங்கே யாராவது நீங்கள் இருந்தால், அவருடைய மாணவராக இருந்த மாணவியோ மாணவர்களாக இருந்தால், குறிப்பாக குழந்தை சண்முகலிங்கம் அவர்களை பற்றியோ அல்லது பேராசிரியரை பற்றியோ நீங்கள் கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கௌரி முருகானந்தம் வந்திருக்கலாம். வணக்கம். இல்ல வந்துட்டாங்க, தாங்கள் சொல்லியே வந்துட்டாரா?
அழைப்பதாக இருக்கிறேன். கௌரி பேசுறா, அன்மியூட் பண்ணுங்க அம்மா. இப்ப பேசுங்க. வணக்கம். வணக்கம். நான் சிட்னியில இருந்து கதைக்கிறேன். மிக அருமையான நிகழ்வு இது. மௌனகுரு சார் அருமையாக குழந்தை சண்முகலிங்கத்தை பற்றி எல்லாம் கூறினார். நான் பல்கலைக்கழகத்துல படித்த காலத்துல அவருடைய நாடகங்கள் அதுகள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். மண் சுமந்த மேனியர் அப்படியான நாடகங்கள் மிகவும் அருமையான ஒரு பேராசிரியராக இருந்தவர், ஒரு லெக்சராக இருந்தவர். மிகவும் சந்தோஷம். அவரை பற்றிய பல விஷயங்களை நான் இன்றைக்கு புதுசாக அறியக்கூடியதாக இருந்தது. மௌனகுரு சார் சொன்னதுல இருந்து நாங்கள் படித்த காலத்தில் அவரை பற்றி தெரியாத விஷயங்கள் பலவற்றை அறிந்து கொண்டேன். மிகவும் நன்றாக இருந்தது. நாங்கள் அந்த பைந்தமிழ் சாரலுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேணும். எங்களோட இலக்கியத்துக்கான பணிகளை செய்த நிறைய பேரை பற்றிய நிறைய விஷயங்களை பற்றி அவர்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அதோட இந்த நிகழ்வை மிக அருமையாக நடத்தி செல்கிற குலராஜ் அண்ட் பவானி, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி செல்கின்றீர்கள். அதே நேரம் இன்றைக்கு மௌனகுரு சாரின் பேச்சை கேட்ட போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இப்படியான நிகழ்வுகளை எங்களோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேணும் என்றது இவ்வளவு முக்கியம் என்றதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். மிகவும் நன்றிய கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. தொடர்ச்சியாக பைந்தமிழ் சாரல் நல்ல நிகழ்வுகளை தொகுத்து வழங்க வேண்டும் என ஆவலாக இருக்கிறோம். இந்த நிகழ்வு உண்மையிலே நாங்கள் ஒவ்வொரு நிகழ்விலையும் ஒவ்வொரு படியை செட்டியிருக்கிறோம். இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிற போது உண்மையிலேயே பேராசிரியர் சொன்னது போன்று குழந்தையை சண்முகலிங்கம் அவர்கள் நேரடியாக இதை கேட்டிருந்தால் எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பார். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்திலே செய்ததும் கூட நாம் பெருமை அடைகிறோம். அடுத்ததாக எழுத்தாளர் தாமரை செல்வி அவர்களை இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு ஒரு சிறப்பு நிகழ்வு மாதிரி அமைந்தது மிகுந்த மகிழ்வுக்குரியது. ஏனென்றால் ஒரு வாழும் காலத்துல ஒரு மனிதர் என்ன பணிகளை செய்கிறாரோ, எந்த விதமாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதோ, இதற்கான அர்ப்பணிப்புகளை அவர் செய்கிறாரோ, அதை வைத்தே அவர் மறைந்த பின்னாலும் நினைவு கூறப்படுவார். அந்த வகையில் ஒரு பெரிய ஆளுமையாக வாழ்ந்து மறைந்த குழந்தை சண்முகலிங்கன் அவர்கள் பற்றின பதிவு, அவர் பற்றின நினைவுகளையும் அவருடைய பணிகளையும் இன்னும் ஒரு இலக்கிய ஆளுமை சொல்லும் பொழுது, அவருடன் இணைந்து பயணித்த ஒருவர் சொல்லும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு ஒரு புதிய புதிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது, எங்களுக்கு எவ்வளவு ஒரு புதிய அனுபவங்களை எமக்கானதா இந்த நிகழ்வு மாற்றி இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் தருகிறது. மௌனகுரு சார் அவர்கள் கதைக்கும் பொழுது அவருடைய அன்பின் ஆழத்தையும் அவர்களுடைய நேசிப்பையும், அவர்கள் இந்த கலைக்காக அவர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு செயற்பட்டார்கள் என்பதையும் இவ்வளவு ஒரு அந்த ஆழமாக அவர் சொல்லும் பொழுது அதை மிகுந்த மதிப்போடு நாங்கள் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர்களுக்குரிய இருக்கிற அந்த அன்பு அது எத்தனை சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே மிகவும் பொருத்தமான ஒரு வரியை நீங்கள் இன்றைக்கு குழந்தை சண்முகலிங்கன் அவர்களை பற்றிய பேச நீங்கள் அழைத்து கொண்டது மிகுந்த ஒரு நல்ல மகிழ்வுக்குரிய விஷயம். அதற்காக உண்மையில நாங்கள் பைந்தமிழ் சாரலுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். தொடர்ந்தும் அவர்களுடைய செயல்கள் இப்படியான பெரிய மேதைகளை, இந்த மண்ணுக்கான கலை வடிவங்களிலே இவ்வளவு அர்ப்பணிப்பு செய்த மனிதர்களை அறிமுகம் செய்யும் விதமாக எத்தனையோ பேருக்கு அவர்களுடைய பணிகள் சென்று சேரும். அதற்கு வழிவகுத்த பைந்தமிழ் சாரல் நிகழ்வுக்கு நான் உண்மையில பாராட்டையும் நன்றியையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். தொடர்ந்தும் பயணியங்கள், உங்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் உங்களுடைய பார்வையாளர்களாக விருப்பத்தோடு கலந்து கொள்வோம் என்பதையும் சொல்லிவிட பெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. ஆஸ்திரேலியாவிலே இருந்து கலந்து கொண்டு இவ்வளவு நேரமும் நமக்கு இந்த கருத்தை வழங்கிய வாய்க்காக பைந்தமிழ் சாரல் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய ஊக்கத்தினாலும் தொடர்ச்சியாக பல நிகழ்வுகளை நடாத்த எத்தனித்திருக்கிறோம். அடுத்த நிகழ்வு அடுத்த மாதம் 25ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது. அந்த நிகழ்வு முன்னாள் துணைவேந்தர் சண்முகலிங்கம் அவர்களுடைய உரையாக இருக்கும். அடுத்ததாக இந்த இணைப்பிலே இங்கே ஒரு பதிவு இடம்பெற்றிருக்கின்றார் செல்வரஜினி வைத்தியர் செல்வரஜினி சுப்பிரமணியம் அவர்கள். மிகவும்
அற்பு அற்புதமான உருக்கமான இலக்கிய உறவு, பன்முக ஆளுமைக்காக உரைஞர்களும் உரையின் நாயகர்களும் என்றும் நல்வாழ்த்துக்கள், மிகவும் நன்றி என குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக நான் அழைக்க இருப்பவர் வாசுகி அவர்கள் இந்த இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். 40 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் பழைய நினைவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டீர்கள். ஆக்சுவலி நாங்கள் தான் முதல் டிராமா அண்ட் தியேட்டர் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் தான் முதலாவது ஸ்டூடெண்ட். நாங்க 3 பேர். உங்களுக்கு ஞாபகம் தெரியல, ரகுபரன் இப்ப கிளம்பி யூனிவர்சிட்டியில, மெத்தவா தயானந்தி சின்னத்துறை. ஆக்சுவலி அவ டாக்டர் கிருஷ்ணராஜா அந்த சிஸ்டர் இல்ல, அவ மற்றது நான். நாங்க 3 பேர் தான் முதல் ஸ்டூடெண்ட்ஸ். நான் தான் கிளாஸ்ல பாஸ் பண்ணினால இருக்குல்ல. என்ன காரணம் வந்தா, நான் நடனம் முடிச்சு, வீணை முடிச்சு, வயலின் முடிச்சு, எல்லா டீச்சர்ஸ் கிரேடும் முடிச்சுட்டு படிப்பிச்சு கொண்டிருக்கல ஒரு ஆசை வந்தது, ஏன் ஒரு நாடகத்துக்குள்ளேயும் போய் பாப்போம் வந்து. அதனால ஜப்னா யூனிவர்சிட்டிக்குள்ள வந்தோடனே முதல் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க. ப்ரொஃபசர் எடுக்கிறதுக்கு முன்னால அதுல இருக்கல. இப்போ எனக்கு நல்ல ஞாபகம், படிச்சு முடிகிற நேரம் எனக்கு கல்யாணம் வந்துட்டு அவ சொல்றாரு, விட்டுடாத புள்ள, நீ போய் பெர்க்லில சேர்ந்துரு, நான் பொஸ்டனுக்கு வரணுன்னு. அது நடக்கல. ஆனா பசுமையான நினைவுகள். நன்றி. உண்மையில நான் இன்றைக்கு அவருக்கு நன்றி சொல்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணச்சுன்னா, நான் அவருக்கு ஒரு விருப்பமான ஒரு மாணவி. சோ அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். உங்களையும் ஒருக்கா பார்க்க ஆசை. நன்றி என்னையும் இதுக்குள்ள அழைத்தது. ஓகே, உங்களையும் கண்டதும் எனக்கு மிக மகிழ்ச்சி. அமெரிக்காவிலிருந்து இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது குறிப்பாக ஒரு மாணவியாக கூறுகின்ற போது அது பெருமைக்குரியது. அடுத்ததாக அழைக்க இருப்பவர் யோகேஸ்வரி சிவபிரகாசம் அவர்கள். நீங்கள் முடிந்தால் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். வணக்கம். நினைக்கிறேன் அவர் அடுத்ததாக விமல் பரம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் கருத்து தெரிவிக்க விரும்பினால் கருத்து கூறலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீலங்காவில இருந்து கதைக்கிறேன். உண்மையாக இந்த நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது. பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயங்களை அவர் சொல்லும் போது கேட்க உண்மையிலேயே ஆசையாக இருந்தது. இப்படியெல்லாம் இந்த நாடகங்கள் எப்படி உருவானது, எப்படி அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் சொல்லும் பொழுது அதை புதுசா கேட்கிற மாதிரி ஆர்வத்தோட கேட்கக்கூடியதா இருந்தது. மிகவும் அருமையா இருந்தது, நன்றாக இருந்தது. உண்மையா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க வேண்டும். இந்த தொடர்ந்து நடக்கிற இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த பவானி சத்குணம் அவர்களுக்கும் தொகுத்து வழங்கிய ராஜ்குலராஜ் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று மனசார வேண்டிக் கொண்டு விடப்படுகிறேன். நன்றி. நன்றி அவர்களே. பேராசிரியர் மௌனகுரி அவர்களே, இவர் தாமரை செல்வி அவர்களுடைய சகோதரி. அடுத்ததாக கௌரியின் அக்கா கௌரி. நன்றி. வணக்கம். வணக்கம். நான் யோகேஸ்வரி சிவபிரகாசம். வணக்கம். ஒரு சிறந்த நிகழ்ச்சியை கேட்ட மகிழ்வு மனம் நிறைய இருக்கின்றது. அதே சமயம் உருக்கமான மனதை கவலை கொள்ள வைக்கின்ற, உணர்ச்சி வசப்பட வைக்கின்ற பல சந்தர்ப்பங்கள். பேராசிரியர் அவர்கள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த பேச்சை கொண்டு சென்றதாக எனக்கு பட்டது. யார்களோ சதுரர் என்ற தலைப்பை பார்த்ததும் என்ன மாதிரி இருக்க போகிறது இந்த பேச்சு என்று ஒரு சிந்தனை எனக்கும் ஏற்பட்டது. அது மிக அற்புதமாக 2 பெரியவர்கள், அதாவது சிறந்த ஆளுமைகள் தமது கால பிரச்சனைகளை, மகிழ்வுகளை, நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கூறும் பொழுது அது மனதையும் மிகவும் கவரும். அந்த வகையில் இந்த பேச்சை, இந்த நிகழ்வை அமைத்ததற்கு நான் பைந்தமிழ் சாரலுக்கு நன்றி கூற வேண்டும். அத்துடன் நான்
இன்னும் ஒன்று கூற விரும்புகின்றேன். ஒட்டக்கூத்தர் கம்பர் என்று ஒரு நீண்ட வரிசை கூறுவார்கள். ஒரு கலை இலக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரே துறையை சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக இயங்குவது கடினம் என்று. ஆனால் அப்படி இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நிறுவ வேண்டியது முக்கியமான ஒரு கடமை என்று நான் நினைக்கின்றேன். இந்த அன்பு, இந்த அதாவது ஒருவரது திறமையிலே காணுகின்ற சில குறைபாடுகளை அல்லது திருத்தங்களை சொல்ல, அதை ஏற்றுக்கொள்ள, அப்படியான அந்த ஒரு கத்தி முனையில் நடக்கின்றது போன்ற ஒரு உறவை அவர்கள் கொண்டிருந்திருக்கின்றார்கள். அந்த மாதிரி உறவு கொள்ள நாங்கள் அனைவருமே பழகி கொள்ள வேண்டும். இதை பழகி கொண்டால் நாங்கள் மிகவும் சிறந்த ஒரு நாட்டையோ நிறுவனத்தையோ துறையையோ கட்டி எழுப்ப முடியும். இந்த நல்ல நிகழ்வை தந்ததற்கு பைந்தமிழ் சாரலுக்கு நன்றி கூறி, இந்த சிறந்த நிகழ்வை நமக்கு தந்ததற்கு பேராசிரியர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஜோதி சிவபிரகாசம் கனடாவா? இல்லை, சரி. கோப்பாயில் இருந்த நான் உங்களுக்கு முதல் தெரிந்திருக்கலாம். எனக்கு கேள்விப்பட்ட பேரா இருக்கதான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் நானு. பெரிய எழுத்தாளர். ரைட் 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 ரைட். சரி சரி சரி, நான் இப்ப கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு நானும் அதை பற்றி தான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் மாமா. அப்படியா? ஒட்டக்கூத்தான் பாட்டுக்கு இரட்டைத்தாழ் பாள். நன்றி நன்றி. அருமையாக. இறுதியாக இங்கு ஒருவர் மட்டும்தான் அழைக்க இருக்கிறது. நாதன் என்ற பெயரில் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் விரும்பினால் இந்த நிகழ்ச்சியில் தொடக்கத்திலேயே இணைந்து கொண்டீர்கள். கருத்து தெரிவிக்க விரும்பினால் உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிகிறது. சரி, இன்றைய இந்த ஈஸ்டர் நாளிலேயே இவ்வளவு பேரும் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. சரி, அடுத்ததாக எமது ஒருங்கிணைப்பாளர் பவானி சக்குட செல்வம் அவர்களின் செல்வம் அவருடைய கருத்தோடு நன்றியையும் உரையையும் கேட்போம். வணக்கம். பண்ணுங்க பவானி. அனைத்து கலை இலக்கிய நண்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வந்தனங்கள். ஒரு அருமையான ஆத்மார்த்தமான ஒரு உரையை நாங்கள் இன்றைக்கு கேட்டோம். உண்மையில மிகவும் பல கட்டங்கள் ஒரு உண்மையிலேயே புல்லரிக்கிற மாதிரியான கட்டங்களை தாண்டி போச்சுது. சரியான ஒரு இது. ஏன்னா எந்த ஒரு ஆயத்தமும் இல்லாமத்தான் இனிமே உங்களை கூப்பிடணும். முதல் நாள் சொல்லி அடுத்த நாள் கூப்பிடுறான்னு எல்லாம் நினைக்கிறோம். என்னடா எந்த ஒரு ஆயத்தமும் இல்லை. இப்ப நான் சும்மா எனக்கு ஏதோ ஒரு 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 இன்ட்யூஷன் மாதிரி நேற்று கேட்டேன்னா, சார் எவரடி தானே என்று ஒரு இதை போட்டு விட்டேன். சார் எப்பவுமே தயார், சாருக்கு எந்த விதமான எதுவும் தேவையில்லை தானேன்றதுக்கு ஒரு சத்தமும் இல்லை. அதுக்கு பிறகுதான் நான் அழைச்சேன், ஏன் இவர் சத்தம் போடாம இருக்கிறாருன்னு. அப்பதான் நீங்க சொன்னீங்கன்னா மறந்து போனேன். நல்ல ஆழம் ஒரு 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 தச்சையில தான் அது ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு உணர்வு பரிமாற்றமோ என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு இது நல்ல சரி. இன்றைக்கு இந்த நிகழ்வு நல்லா அமைஞ்சது. சரியான சந்தோஷம். நிகழ்வை பற்றி எல்லாருமே எங்களுக்கு மூத்த எழுத்தாளர்கள் கனவேர் எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஆனபடியா இதுல நிறைய சொல்றதுக்கு இல்லை. தொடர்ந்து அடுத்த முறையும் இன்னொரு பெரிய ஒரு ஆளுமை தமிழருவி என்னுடைய நிகழ்வு. அது பேராசிரியர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில இருந்து பேராசிரியர் சண்முகலிங்கம் அவர்கள் அதை உரையாற்றுவார். எல்லோரும் திருப்பியும் கலந்து கொண்டு அதையும் கேளுங்க. அதாவது தமிழருவி சண்முக சுந்தரம். அது மகாஜனா கல்லூரியிலே முன்னாள் அதிபராக இருந்தவர். தமிழ் முக்கியமான ஒரு ஆளுமை. அவர் பற்றின உரை தான் அடுத்த நிகழ்வாக இருக்கும். 25ஆம் தேதி மே மாதம் நடைபெறும்.
தொடர்ந்து இப்போ அக்டோபர் வரைக்கும் மக்கள் வந்து கேட்டு நிறைய நிறைய நல்ல நிகழ்வுகள் எல்லாம் பதிவாகி இருக்குது. பைந்தமிழ் சேனல் தொடர்ந்து நடக்கும். எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு தாங்கோ, கேளுங்கோ, ரசியுங்கோ, உங்களோட பொழுதுகளை நல்ல பொழுதுகளாக ஆக்கி கொள்ளுங்கோ என்று சொல்லி பணிவாக கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறிக்கொள்கின்றேன். சார், உங்களை நினைச்சு பார்க்கல அவ்வளவு ஞாபக சக்தியோட எந்த எழுத்தோ ஒன்றும் இல்லாம அப்படியே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல இந்த கதையை செம்மையாக சொல்லி இருக்கிறீங்க. இப்போ பெருமைக்குரியவர். எங்களுக்கு பைந்தமிழ் சேனலுக்காக நீங்கள் பல நிகழ்வுகளை தந்திருக்கின்றீர்கள். எப்பவுமே அது பதிவாக இருக்கும். அதான் பைந்தமிழ் சேனல் நிகழ்வின் முக்கியமான நோக்கம். உங்களுடைய ஆக்கபூர்வமான உரைகள் அவ்வளவும் பதிவாக இருக்கும். இந்த யூடியூப் பண்றது இருக்கும் வரைக்கும் மாணவர்கள் அதை தொடர்ந்து கேட்டு பயனடைவார்கள் என்று கூறிக்கொண்டு நான் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி ஒருங்கிணைப்பாளர் பவானி செல்வம் அவர்களே. சரி, அடுத்ததாக ஒரு கவிதைக்கு பின்பு மீண்டும் பேராசிரியரிடம் பெற இருக்கிறேன். ஒரு தமிழ் பற்றிய ஒரு வாழ்த்து. எழிலுடைய செந்தமிழே எழுந்து வாரா என்னிடமே, எழிலுடைய செந்தமிழே எனையாளும் பராசக்தி, அழிவில்லா என் தமிழே அன்னையான பைந்தமிழே, மொழிகளிலே சிறந்தவளே மோகனமாய் ஒளிபவளே, செழிக்கின்ற தொடுவானம் சேவிப்போம் எல்லோரும், அழகியோதோர் திருமகளே ஆள்கின்ற ஆளுமையே, அழுக்காறு தனை மறந்த ஆதியான நாயகியே, அழிப்பாரும் உண்டோ சொல் அன்னை மொழி ஆனவளே, அழுத்தமாக உச்சரித்தால் ஆட்கொள்ளும் லகரமுமே, ஒழுக்கத்தை போதிக்கும் ஒப்பற்ற மொழி நீயே, ஒழுகலரா பலவற்றை ஓதுகின்ற நன்மொழியே, முழுமுதலும் நீயன்றோ முத்தாப்பும் நீயன்றோ முழுமூச்சாய் எடுத்துரைத்தேன், முத்தமிழே வாழியவே, முத்தமிழே வாழியவே. இந்த கவிதையை யார்த்தவர் திருச்சி பாவலர் சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள். இந்த கவிதையோடு இறுதியாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. பேராசிரியர் மௌனகுரி அவர்களே, உங்களுக்கு நான் மீண்டும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக உங்களுடைய உடல்நலம் தேறி எங்களுக்கு மீண்டும் பல நிகழ்வுகளை தர வேண்டும். உங்களுடைய அனுபவ பகிர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இன்று இந்த விஷயங்களை சொல்லாமல் இருந்திருந்தால் எங்களுக்கு பல விடயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும். இது அடுத்த சந்ததிக்கும் கடத்தப்படணும். இன்று எல்லோரும் வரலாறை மறந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே இது எல்லோரும் அந்த நீங்கள் சொன்னது போன்று அந்தந்த நேரத்தில் நேற்று என்ன நடந்தது என்பதை விட இன்று என்ன நடந்தது என்பதைத்தான் முக்கியமாக எடுத்துக்கொள்கிறார்கள். வரலாறு தெரியாத அரசியல்வாதிகளும் சரி, வரலாறு தெரியாத எவருமே அது தங்களை மேம்படுத்த முடியாது. சரி, உங்களிடமிருந்து மீண்டும் ஒரு கருத்தை எடுத்து உள்வாங்கிக் கொண்டு நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறேன். மீண்டும் என்ன விஷயம் நீங்கள் இதை குறிப்பிட விரும்பினால் குறிப்பிடுங்கள். வீட்டுக்கு வந்த நீங்களோ? ஆமாம், வந்தேன் சார். 15ஆம் தேதி பிப்ரவரி மாதம் பார்த்தேன். அது நான் உண்மையா மறந்துட்டேன் பாத்தீங்களா? ஐயோ, நான் அப்புறம் உங்களோட தொடர்பு கொள்ளவே இல்லையே. இல்ல, அது நான் அதுக்கு அப்புறம் பிஸியா போயிட்டேன் சார். லோக்கோடிச்சில போய் அது ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களோட சந்திச்சு அற்புதமான ஒன்று. ஒரு டெலிபோன் நம்பர் இருக்கா என்னட்ட? நான் தந்தேன் நினைக்கிறேன். இல்லாட்டி நான் உங்களுக்கு ஒரு தினம் எனக்கு ஹாய் போட்டு ஒரு வாட்ஸ்அப்புக்கு போட்டு விடுங்க. நான் போட்டு விடுறேன் சார். நான் பேசிடலாம். உண்மையா உங்களை பிறகுதான் யோசிச்சு தேடிக்கொண்டிருக்கேன் நான். இங்க தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி. ரைட் ரைட் ரைட். ஒன்றும் இல்லை, மிகவும் நன்றி. எல்லோரையும் சந்திச்சது பழைய மாணவர்கள், மாதவன், நீங்கள், பவானி என்று கன பேர் சந்திச்சது சந்தோஷம். யோகேஸ்வரி போன்ற புதிய அவர் இப்படி கேள்விப்பட்டிருக்குன்னு அவர் நல்லா அருமையாக சொன்னார். எங்களோட மற்றவர்கள் தாமரை செல்வி எல்லோரையும் கண்டதும் பேசியதும் மிகுந்த மகிழ்ச்சி நிறைவு அளிக்கிறது. அனைவருக்கும் எனது அன்பு. நன்றி. இதுவரை நீங்கள் கேட்டது பைந்தமிழ்ச்சாரல் வழங்கிய சண்முகா யார்கோலோர் சதுரர். இதற்கு உரையாற்றியவர் பேராசிரியர் சி மௌனகுரு அவர்கள். பைந்தமிழ்ச்சாரல் மீண்டும் பல நிகழ்வுகளை நடத்த இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் உரையாற்றிய பேராசிரியர் மௌன அவர்களுக்கும் நன்றி கூறி
எமது ஒருங்கிணைப்பாளர் பவானி சற்குண செல்வம் அவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.